Welcome to the Bank PO and Clerk Coaching class organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. Today's topic, conjunctions. So, இன்னைக்கோட topic very interesting because this is used in a daily life scenario. நம்ம பொதுவா பேசக்கூடிய லாங்குவேஜ்ல இங்கிலீஷ்ல நமக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு பேர் தான் கன்ஜங்ஷன்ஸ். அப்படி என்ன இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, let us start with a definition of what is a conjunction. Okay, so conjunction அப்படிங்கிறது it is a set of words or a word, okay, that connect two or more words, phrases and sentences. இப்போ நம்ம கிட்ட ரெண்டு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சு, okay, we are going to take an example right now and see. so இந்த எக்ஸாம்பிள் வச்சு இந்த டெஃபினிஷன் நம்ம புரிஞ்சுப்போம். okay, முதல்ல இந்த எக்ஸாம்பிள் கவனிங்க. I like Dhoni and Kohli. ஓகே, சோ இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ரெண்டு டைப் ஆஃப் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஐ லைக் தோனி, ஓகே, எனக்கு தோனியும் பிடிக்கும் கோலியும் பிடிக்கும் இல்லையா? சோ இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கான வேர்டு இருக்கு இல்லையா, அண்ட். இதுதான் இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான வேர்டு. ஏன்னா எனக்கு ரெண்டு விஷயம் பிடிக்கும்னு சொல்றப்போ அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல வரக்கூடிய இந்த வேர்டு தான் கன்ஜங்ஷன். ஜங்ஷன் அப்படிங்கிற அந்த வேர்டு ஃபர்ஸ்ட் ஒரு எடுத்துப்போம், அதுக்கப்புறம் கன்ஜங்ஷன் எடுத்துப்போம். ஜங்ஷன் அப்படிங்கிறது மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு இல்லையா? ஓகே, ஜங்ஷன். கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் இன் பிட்வீன் ஆர் இட் கனெக்ட்ஸ் டூ phrases. அதாவது எப்படி ஒரு ஜங்ஷன் வந்து ஒரு மீட்டிங் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி கன்ஜங்ஷன் அப்படிங்கிற அந்த வேர்ட் டைப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நமக்கு ரெண்டு வேர்ட்ஸையோ இல்ல ரெண்டு ஃப்ரேசஸையோ சென்டென்சஸையோ கனெக்ட் பண்ணும். தனித்தனியா ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐ லைக் தோனின்னு ஒரு தனியான ஒரு ஃப்ரேஸ், இது ஒரு ஃப்ரேஸ். தனியா கோலி அப்படின்னு ஒரு வேர்ட். ஓகே, சோ ஃப்ரேஸா இருக்கலாம், வேர்டா இருக்கலாம், சென்டென்ஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு கன்ஜங்ஷன். ஓகே, சோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, டுடே இஸ் a holiday since it is a Sunday. ஓகே, சோ இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, டுடே இஸ் a holiday since it is a Sunday. இந்த இடத்துல எது கன்ஜங்ஷனா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம கிட்ட ரெண்டு பார்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு ஹாலிடே, இன்னைக்கு சண்டே. இது ரெண்டு தனித்தனியானது. ஆனா இந்த ஃபுல் சென்டென்ஸை படிச்சு பார்த்தோம்னா எப்படி நம்ம மீனிங் எடுக்க போறோம், அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு. ஓகே, அதாவது இதை நம்மளுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சுக்கணும். அப்பதான் இந்த இடத்துல எப்படி நம்ம இந்த வேர்டை ஜாயின் பண்றது, ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்றதுன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். டுடே இஸ் a holiday since it is a Sunday. இப்போ இன்னைக்கு சண்டே, அதனாலதான் இன்னைக்கு ஹாலிடே. ஓகே, சோ இட் இஸ் a Sunday அப்படிங்கிறது ஒரு பார்ட், டுடே இஸ் a holiday அப்படிங்கிறது ஒரு பார்ட். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, இதுதான் இந்த இடத்துல கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் a set of words. ஓகே, அது வந்து எந்த நேரத்துல நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த டைப் ஆஃப் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிப்போம். அண்ட், ஆர், பட், சின்ஸ், இது எல்லாமே கன்ஜங்ஷன்ஸ் தான்.
ஓகே, சோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கன்ஜங்ஷன் வந்து சின்ஸ். சின்ஸ் அப்படின்னா ஓகே ஏன்னா அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது சண்டே அப்படிங்கறதுனால இன்னைக்கு ஒரு ஹாலிடே. ஓகே, சோ இந்த இடத்துல டோட்டல் சென்டென்ஸ் நம்மளுக்கு மீனிங்ஃபுல்லா மாத்துறதுக்காக நம்மளுக்கு தேவைப்படுற இந்த வேர்டு வந்து சின்ஸ். சின்ஸ் இட் இஸ் அ ஹாலிடே, சாரி, சின்ஸ் இட் இஸ் அ சண்டே, டுடே இஸ் அ ஹாலிடே. ஓகேவா? இப்போ உங்களுக்கு நான் செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் படிச்சு காட்டினேன், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்சேன். எதுக்குன்னா உங்களுக்கு அந்த கன்ஜங்ஷனோட மீனிங் புரிய வைக்கிறதுக்காக. ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு கன்ஜங்ஷன் ஒரு எக்ஸாம்பிளா பார்த்திருக்கோம். பட் இன்னும் நிறைய டைப் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. we will see them one by one. Okay, okay, so few examples we can see here. Payal is violent as well as reasonable. Okay, so he is violent as well as reasonable, unreasonable, sorry. So இப்போ இந்த இடத்துல violent அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே, அன்ரீசனபிள் அப்படிங்கிறது இன்னொரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். வயலண்டாவும் இருக்கான், அன்ரீசனபிளாவும் இருக்கான். ஓகே, சோ இந்த இடத்துல அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த கன்ஜங்ஷன் வந்து as well as. சோ இந்த சென்டென்ஸ் ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஆல் த பார்ட்ஸ், பயல் இஸ் violent as well as unreasonable. சோ வயலண்டாவும் இருக்கான், அன்ரீசனபிளாவும் இருக்கும். ஓகே, சோ as well as. ஓகே, புரிஞ்சுதா? சோ இந்த இடத்துல இதுதான் இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷன். சோ நம்ம எப்பவுமே கன்ஜங்ஷன்ன்றது ஒரே வேர்ட்ல தான் இருக்கணுமா? இல்ல, ஒரு as well as இப்போ இந்த இடத்துல 3 வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி few வேர்ட்ஸ் இருக்கும். ஜெனரலி கன்ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா it will be few words. Okay, maybe maximum ranging from 1 to 3 words குள்ள இருக்கும் ஜெனரலா. ஓகே, கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா Anmol is too lazy to win this race. Okay, win this race அப்படிங்கிறது ஒரு பார்ட். Anmol is too lazyங்கிறது ஒரு பார்ட். Anmol is too lazy, win this race ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியது டூ. Anmol ரொம்ப லேசியா இருக்கான், சோம்பேறித்தனமா இருக்கான். ஓகே, அது ஒரு பார்ட். win the race அப்படிங்கிறது ரேஸை ஜெயிக்க. ஓகே, அன்மோல் ரொம்ப லேசியா இருக்கான், எதுக்காக? இந்த மேட்சை ஜெயிக்க. டூ அப்படிங்கிறது இந்த ரெண்டு பார்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. ஓகேவா? இப்போ இந்த டூ இல்லாம படிச்சு பாருங்களேன். இப்போ இந்த டூ இல்லைன்னு வச்சுக்கோங்க, அஸ்யூம், ஒரு சின்ன அசம்ஷன். இப்ப படிச்சு பாருங்க, அன்மோல் இஸ் டூ லேசி, வின் த ரேஸ், வின் திஸ் ரேஸ். சோ இந்த இடத்துல மீனிங் கம்ப்ளீட் ஆகுதா? இல்ல. இப்போ இந்த டூவோட சேர்த்து படிச்சு பாருங்க, அன்மோல் இஸ் டூ லேசி டு வின் திஸ் ரேஸ். சோ இந்த இடத்துல அன்மோல் is too lazy, எதுக்காக? to win this race. ஓகேவா? சோ இந்த ரேஸை ஜெயிக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. ஓகே, அந்த மாதிரி இதை ஒரு நம்ம ஒரு மீனிங்கா எடுத்துக்கலாம். ஓகே, சோ in our way this is the example. So my friend gifted a bat and a ball. My friend gifted a bat. ஓகே, பேட்டும் கொடுத்தான், பாலும் கொடுத்தான். ஓகே, சோ அந்த ரெண்டுமே அப்படின்னு வரும்போது இங்க and வரும். பேட் and a ball, இந்த இடத்துல and தான் அந்த கன்ஜங்ஷன். and is the conjunction. புரிஞ்சுதா? are you all clear? okay, so next example என்னன்னா, you want a coffee or a tea. okay, you want a coffee or a tea ன்னு கேட்கும்போது இந்த இடத்துல காஃபி வேணுமா, அப்படி இல்லைன்னா டீ வேணுமா, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம், காஃபி ஆர் டீ. ஏன்னா காஃபி அண்ட் டீ ரெண்டுமே குடிக்க முடியுமா? முடியாது. ஸோ ஏதாவது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும் போது we have the option as ஆர். ஓகே, நம்மளுடைய கன்ஜங்ஷன் வந்து ஆர் தான் நம்மளுடைய கன்ஜங்ஷன். சரி, இப்ப நம்ம நிறைய பார்த்திருக்கோமே, நிறைய கன்ஜங்ஷன் ஒன்னொன்னா பார்த்துட்டோமே, மொத்தம் எவ்வளவு கன்ஜங்ஷன்ஸ் தான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். that is what we are going to see in the next topic. okay, that we will see in a few minutes. இப்போ நீங்க பார்த்ததுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? இப்போ நம்ம அந்த டெஃபினேஷனுக்குள்ள திருப்பியும் போலாம், so that உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே,
சோ இப்போ இந்த இடத்துல previous exampleல நாம ஒரு அதோட டெஃபினிஷன் பார்த்திருந்தோம் கன்ஜங்ஷனோட. இட் இஸ் a word or a set of words which joins two phrases or two words, okay, or two sentences. இப்ப புரிஞ்சுதா? இப்போ நம்ம கிட்ட ரெண்டு சென்டென்ஸ் இருந்தாலோ, ரெண்டு வேர்ட்ஸ் இருந்தாலோ, ரெண்டு phrases, phraseங்கிறது ஒரு ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் few words, ஓகேவா? சோ இண்டிபெண்டன்ட்டா அது ஒரு சென்டென்ஸா ஆகாது, ஆனா அது ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், அதுதான் ஃப்ரேஸ். அந்த ஃப்ரேசஸையோ இல்லைன்னா சென்டென்ஸையோ இல்ல ரெண்டு வேர்ட்ஸ் இருந்தா கூட, வெறும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு வேர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா, இவ்வளவுதான். ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கு, அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கே நம்மளுக்கு ஒரு and தேவைப்படுது இல்லையா? இப்ப வெறும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அப்படின்னு சொன்னா it doesn't make meaning, but அமெரிக்கா and ஆஸ்திரேலியான்னு சொல்லும் போது we are meaning both of them. ஓகே, இந்த இடத்துல and அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு ஒரு மீனிங்கை கொடுக்குது. ஸோ கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸுக்கான முழு மீனிங்கை கொடுக்கும். புரிஞ்சுதா? இப்போ நீங்க கன்ஜங்ஷன் இல்லாம படிச்சு பாத்தீங்கன்னா that sentence might not give you the proper meaning which you want, whereas if you have a conjunction it will add the exact meaning to the sentence. That is the idea of conjunction. உங்களுக்கு கரெக்டான மீனிங் அந்த சென்டென்ஸ்க்கு கொடுக்கணும்னா we can make use of conjunction. எந்த டைப் ஆஃப் இடத்துல எந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போறோங்கிறது தான் இந்த கம்ப்ளீட் இடத்துல இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். Okay, just one more time we'll look at the definition. Conjunction is basically a word or a group of words that connects two or more phrases, words, sentences, etc. Okay, types of conjunctions. Conjunctionsல டோட்டலா 3 types இருக்கு. Okay, so இந்த ஒவ்வொரு டைப்பையும் நம்ம இன் டீடைலா பார்க்க போறோம். They are very very interesting, trust me. So conjunctionsல 3 types என்னன்னு பாத்தீங்கன்னா coordinating conjunction, subordinating conjunctions and correlating conjunctions. ஓகேவா? சோ இந்த இடத்துல நம்ம ஒன்னொன்னுத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே, coordinating conjunctions அப்படிங்கறதோட என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா for, and, nor, but, or, yet, so. சரி, இது ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபார்ங்கிறது ஒரு கன்ஜங்ஷனா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எஸ், அதுவும் ஒரு கன்ஜங்ஷன் தான். ஓகே, இப்போ அண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்மளுடைய கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ல நம்ம நோட் பண்ணிப்போம். ஃபார், and, nor, but, or, yet, and, so. ரைட்டா? சோ இந்த இடத்துல அண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகே, சோ இப்போ நம்ம சில இம்பார்ட்டன்டான கன்ஜங்ஷன்ஸோட சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அண்ட் தென் when we go on to exercises நம்ம இன் டீடைலா ஒன்னொன்னுத்த பத்தியும் பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபார் பத்தி பாத்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஓகே, the exam was so easy for there was enough time to study. ஓகே, சோ இப்போ நம்ம கிட்ட ஃபார் அப்படிங்கிறது எப்போ வரும்னா ஒரு சென்டென்ஸை சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு இடம் இருந்துச்சுன்னா அப்ப வரும். ஓகே ஓகே, சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்ங்கிறது ஜெனரலி யூஸ்ட் ஃபார் சப்போர்ட்டிங் த மீனிங். ஓகே, when we have to support the meaning we use this for. Okay, I'll write it here, don't worry. For அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா to support a meaning, support the meaning of the sentence. Okay, or the purpose. இப்போ இதோட மீனிங், இதோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓகே, exam was easy. Okay, exam was easy. Okay, for okay வேற ஒரு பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் எடுத்துக்கோம். There were enough
time. Okay, we will slightly modify the sentence. There was enough. Okay, so இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கோம். Exam was easy for there was enough time. Okay, அங்க நிறைய டைம் இருந்துச்சு, அதனால so exam ஈஸியா இருந்தது. Because கூட வரலாமே நீங்க கேட்கலாம். Exam was easy because there was enough time. Because வரலாம், பட் சில இடத்துல for கூட வரலாம். Okay, for there was enough time. So இந்த இடத்துல for அப்படிங்கிறது பிகாஸ் அப்படிங்கிற அந்த மீனிங் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வரும். ஓகே, இந்த இடத்துல. ஓகே, சோ சில இடத்துல பிகாஸ் யூஸ் பண்ண முடியாது, அந்த இடத்துல நீங்க ஃபார் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபார் அண்ட் பிகாஸ் உடைய அந்த டைப் ஆஃப் யூசேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, we'll see the next type. ஓகே, ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா and எப்ப வரும் பொதுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, and வந்து when we have similar ideas. இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். when we have similar ideas, எப்போ நம்மளுக்கு சிமிலர் ஐடியாஸ் இருக்குமோ அப்போ நம்ம and யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமா? நான் ஏற்கனவே நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் andக்கு. ஓகே, சோ இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்த எக்ஸாம்பிள் எடுப்போம். I like Dhoni and கோலி. இந்த எக்ஸாம்பிள்ல தோனியும் பிடிக்கும், கோலியும் பிடிக்கும், ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இல்லையா? ரெண்டுமே சிமிலர் தான். இப்போ எனக்கு தோனி எந்த அளவுக்கு பிடிக்குமோ கோலியும் அதே அளவுக்கு தான் பிடிக்கும். ஸோ இப்படி ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறப்போ நம்ம இந்த இடத்துல and யூஸ் பண்ணுவோம். சிமிலர் ஐடியாஸ் இருக்கிறப்போ யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அப்போ கொடுப்போம். ஓகே, I want to do this and that. இதுவும் பண்ணணும் அதுவும் பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இதுவும் பண்ணணும் அதுவும் பண்ணணும் அப்படின்னு வரும்போது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ நாம இந்த and யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? ஓகே, சோ nor அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸசைசஸ்ல வரும்போது பார்ப்போம். ஓகே, ஏன்னா அது ஒரு ஸ்பெஷலான ஒண்ணு. பட் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா when we have contrasting ideas. கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ்னா என்ன? கான்ட்ராஸ்டிங்னா நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா நடக்கிறது, அதுதான் கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ். எப்ப நம்மளுக்கு கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் இருக்கோ அப்ப நம்ம பட் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? I studied hard but scored very low. Okay, so I studied hard, ஆனா நான் கம்மியானது, ஆனால் அப்படின்னு தமிழ்ல வரும் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல பட். ஓகே, எப்போ நம்மளுக்கு ஒரு நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா நடக்குதோ, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து I studied hard, செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து scored very low. ஸ்டடிட் ஹார்டுங்கிறது கஷ்டப்பட்டு படிக்கிறது, ஸ்கோர்ட் வெரி லோங்கிறது ஆப்போசிட், கம்மியா மார்க் வாங்குறது. இது ரெண்டுத்துக்குமே ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா? கான்ட்ராஸ்டிங்கா இருக்கு. கான்ட்ராஸ்டிங் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஜென்ரலா கான்ட்ராஸ்டிங் அப்படின்னா என்னன்னா ஆப்போசிட்னா, ஓகேவா? ரொம்ப சம்பந்தமே இல்லாத ஆப்போசிட்டா இருக்கிறது. அந்த மாதிரி சென்டென்ஸ் ரெண்டு பார்ட் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு பார்ட்டையும் ஜாயின் பண்றதுக்கு நம்ம பட் யூஸ் பண்ணுவோம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஐ ஸ்டடிட் ஹார்டுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், ஸ்கோர்ட் வெரி லோங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது பட். எப்படி நம்ம பட்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, எப்ப நம்மளுக்கு ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கும், அந்த ரெண்டு சென்டென்ஸையுமே சேர்த்து படிச்சு பார்த்தா ஆப்போசிட் மீனிங் தருதோ அப்ப நம்ம பட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்தியா பிளேட் ரியலி வெல் பட் லாஸ்ட் த கேம். ஓகேவா? ஏன்னா இந்தியா பிளேட் ரியலி வெல்லுங்கிறது ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட், ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட் த கேம்ங்கிறது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு ரெண்டு ஆப்போசிட்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம பட் யூஸ் பண்ணுவோம் ஜென்ரல். ஓகே, ஸோ அதே மாதிரி ஆர் எட் ஸோ இது எப்போ யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஆர் அப்படிங்கிறது எப்போ நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கோ அப்போ நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே படிச்ச எக்ஸாம்பிள்ல யூ வாண்ட் அ காஃபி ஆர் டீ, உனக்கு சாய்ஸ் தரோம்னா அப்போ காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்குறப்போ அந்த ஆர் வரும். ஓகே,
யூ வாண்ட் டு ஸ்டடி இன்ஜினியரிங் ஆர் மெடிசின். ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, இன்ஜினியரிங்கா மெடிசினா. அப்படி கேட்கிறப்போ நம்ம கிட்ட ஒரு சாய்ஸ் இருக்கு. எப்பெல்லாம் சாய்ஸ் இருக்கோ அப்பெல்லாம் ஆர் யூஸ் பண்ணுவோம். ரைட், ஓகே. எட் அப்படிங்கிறது ஆக்சுவலி இங்கிலீஷ்ல எட் அப்படிங்கிறதுக்கு தனியா யூஸ் பண்ணோம்னா வேற ஒரு மீனிங். பட் கன்ஜங்ஷனா எட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இருந்தாலும். ஓகே ஓகே ஸோ இது நம்ம எக்ஸாம்பிள்ல இன் டீடைலா பார்ப்போம். ஸ்டில் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் ஆகும். ஓகே, இதோட மீனிங் வந்து ஸ்டில் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம், ஃபார் எப்போ யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. ஸோ ஃபார் வந்து சப்போர்ட்டிங் த ஸ்டேட்மெண்ட்ஸ், சப்போர்ட்டிங் த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து சிமிலர் ஐடியாஸ் எப்போ இருக்கோ. அப்படி இல்லைன்னா அது என்ன சொல்லுவோம்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது. இப்போ எனக்கு ரெண்டு விஷயம் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும் அதுவும் பிடிக்கும் ஈக்குவலானா, அப்ப அண்ட் யூஸ் பண்ணுவோம். இல்ல என்கிட்ட ஐ ஹாவ் டூ திங்ஸ், ஐ ஹாவ் அ ஷர்ட் அண்ட் அ பேண்ட் அப்படி சொல்றேன்னா, ஷர்ட்டும் இருக்கு பேண்ட்டும் இருக்கு. ஸோ ரெண்டுமே இருக்கு அப்படின்றது ஈக்குவலா சொல்றப்போ அங்க இந்த இடத்துல அண்ட் வரும். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸோட யூசேஜ்ல எந்த கன்ஜங்ஷன் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஆர் எப்போ வரும்னா, நம்ம எப்போ நம்ம கிட்ட ஒரு சாய்ஸ் இருக்கோ அப்ப நம்ம கிட்ட ஆர் வரும். ஓகே, ஸோ எப்போ வரும்னா பர்பஸ். இந்த நாலத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எப்போ வரும்னா பர்பஸ். ஓகே, இந்தியா இஸ் a very talented country, so there are many job opportunities for people. ஓகே, இந்தியா ரொம்ப டேலண்டட் கண்ட்ரி, அதனால தான் அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதனால் தமிழ்ல அதனால் அப்படின்னு வர்றதுக்கு இங்கிலீஷ்ல சோ. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். சபார்டினேட்டிங் அண்ட் கோரிலேட்டிவ் பத்தி ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு நான் இப்போ தரேன். அண்ட் இன் டீட்டெயிலா நம்ம கம்மிங் ஸ்லைட்ஸ்ல படிப்போம். ஓகே, ஸோ சபார்டினேட்டிங் அப்படிங்கிறது ஓகே ஆஃப்டர், ஆல்தோ, ஓகே, இஃப், எல்ஸ் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரப்போ நம்ம சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் ஜென்ரலா எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ரெண்டு டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு, டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னு. அதை பத்தி நம்ம இன் டீடைலா படிப்போம். எப்போ யூஸ் பண்ணுவோம் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கமிங் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல இருக்கு, அது நல்லா கவனிச்சுக்கோங்க. வேர், வேர், வைல், ஈவன் இஃப், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்ஜங்ஷன்ஸ்க்கு பேரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஓகே, அதே மாதிரி கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஈதர் ஆர், நீதர் நார். அதாவது ஒரே சென்டென்ஸ்லயே ரெண்டு கன்ஜங்ஷன்ஸ் வரும். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஈதர் I will go to Chennai or to Delhi. Okay, இப்போ either or, இதுவா இல்ல அதுவா. ஓகே, neither he is studying good nor he is good in sports. இந்த மாதிரி neither nor அப்படிங்கிறது ஆப்போசிட்டா சொல்றது. either or அப்படிங்கிறது இது பண்ணலாம் இல்ல அது பண்ணலாம். neither nor அப்படிங்கிறது இதுவும் பண்ண முடியாது அதுவும் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தனை வந்து ஒரு டீச்சர் திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். neither he is studying well nor he is good in sports. அவன் ஒழுங்கா படிக்கவும் மாட்டான், ஸ்போர்ட்ஸும் அவனுக்கு நல்லா வரல. neither he is good nor. ஓகே, சோ இத பத்தி நம்ம இன் டீடைலா படிப்போம். either or அப்படிங்கிறது பாசிட்டிவா சொல்லக்கூடிய, இது பண்ணுவேன் இல்ல அது பண்ணுவேன். ஓகேவா, அதே மாதிரி neither n வரும், neither nor எக்ஸ்ட்ரா ஒரு n வரப்போ ரெண்டுமே நடக்காதப்போ நெகட்டிவா எப்போ இருக்கும். ஓகே, நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா என்னங்கிறது நெகட்டிவ் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஈதர் ஆருங்கிறது பாசிட்டிவ் எக்ஸாம்பிள், இது பண்ணுவேன் இல்ல அது பண்ணுவேன். ஓகே, நீதர் நார்னா இதுவும் பண்ண மாட்டேன் அதுவும் பண்ண மாட்டேன். ஓகே, இதை பத்தி நம்ம இன் டீடைலா கம்மிங் எக்ஸாம்பிள்ஸ்ல படிப்போம், டோன்ட் வரி. பட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் ஐ ஜஸ்ட் டோல்ட் யூ ஆல் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, எனிவே, ஸோ இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ். ஓகே, ஸோ அதை பத்தி தான் இன் டீடைலா நம்ம பார்க்க போறோம். Okay, coordinating is the most important type of conjunctions. எதுக்குன்னா இதுதான் நம்ம மோஸ்ட் யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஃபார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எஃப் எடுத்துப்போம்.
ஜஸ்ட் இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் தான். ஓகே, அண்ட் அப்படின்னு ஒரு கன்ஜங்ஷன் இருக்கு இந்த டைப்ல. நார், பட், ஆர், எட், சோ. இந்த வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் பாய்ஸ் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் வரும். ஸோ நீங்க ஃபேன் பாய்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்ல இருக்கிற எல்லா கன்ஜங்ஷன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான் இந்த ஷார்ட் கீவேர்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபேன் பாய்ஸ் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஃபேன் பாய்ஸ்ங்கிறது எல்லா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர். ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட், சோ. ஓகே, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வே டு ரிமெம்பர் திஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி the 3 types of conjunctions are coordinating, subordinate and correlative. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா we are going to see coordinating. Coordinating conjunctions எப்போ யூஸ் பண்ணுவோம்னா when we have phrases of equal importance we use this. ஓகே, ஸோ நம்மளுடைய மெயின் அந்த இருக்கிறதுலே மெயினான 3 கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து இது 3 தான். ஓகே, நம்ம கிட்ட ஃபார் இருந்துச்சு, எட் இருந்துச்சு. ஓகே, பட் இருந்தாலும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ட், ஆர், பட். ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம், இதுவும் வேணும் அதுவும் வேணும், இதுவும் அதுவும் அப்படின்னு ரெண்டுமே கணக்குல இருக்கிறப்போ அண்ட் சொல்லுவோம். ஓகே, வாட் டு யூ வாண்ட், ஐ வாண்ட் திஸ் அண்ட் தட், ஐ வாண்ட் கார் அண்ட் அ பைக், ரெண்டுமே வேணும். அப்படி இருக்கிறப்போ நம்ம அண்ட் யூஸ் பண்றோம். அப்படி சப்போஸ் நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, இது வேணுமா அது வேணுமா, இது வேணுமா அப்படி இல்லைன்னா அது வேணுமா அப்படின்ற ரெண்டு சாய்ஸ் இருக்கிறப்போ, ஒரு சாய்ஸ் இருக்கிறப்போ நமக்கு ஆர் யூஸ் பண்ணும். ஓகே, when we have a choice we use ஆர். ஓகே, ஆனா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்க்குமே ஆப்போசிட்டா இருக்குன்னா நம்ம பட் யூஸ் பண்ணுவோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். they bought apples, pears and oranges. இந்த இடத்துல ஆப்பிளும் வாங்கினாங்க, பியர்ஸ் வாங்கினாங்க, ஆரஞ்சும் வாங்கினாங்க, எல்லாமே அப்படின்னு சொல்றப்போ அண்ட் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி வரும். இப்போ ஆப்பிள் அண்ட், பியர்ஸ் அண்ட் அப்படி வராது. உங்களுக்கு ஏற்கனவே இது தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் கிராமட்டிக்கலா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. எப்போ நம்மளுக்கு இப்போ நான் உங்ககிட்ட ரெண்டு ஆப்ஷன் தந்தேன், தோனி அண்ட் கோலின்னு. இப்போ நம்ம கிட்ட 3 ஆப்ஷன் இருக்குன்னு 3 பேரை பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நான் இப்படி ஒரு சென்டென்ஸ் வைக்கிறேன், ஐ லைக், எனக்கு தோனி பிடிக்கும், ஓகே, கோலி பிடிக்கும் அண்ட் சச்சின் பிடிக்கும். ஸோ அப்படி எழுதுறப்போ தோனி கமா போட்டுட்டு கோலி அண்ட் சச்சின். இந்த இடத்துல ஒரு அண்ட் இது எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணிடும். ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு தடவை தான் அண்ட் வரணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மள நிறைய பேர் சென்டென்சஸ் எழுதுவோம் இல்லையா, சொல்லும் போது நிறைய வாட்டி அண்ட் சொல்லிட்டே இருப்போம். அப்படி சொல்லக்கூடாது. ஆக்சுவலா ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வாட்டி தான் அண்ட் வரணும். அந்த கன்ஜங்ஷன் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாமா, கூடாது. லாஸ்டா இப்ப நம்மளுக்கு 2 விஷயம் தான் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு தோனி அண்ட் கோலி மட்டும் தான், தோனி கோலி 2 பேர் மட்டும் தான் வச்சுக்கோங்களேன். அப்போ தோனி கோலி அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல கரெக்டா நம்ம அண்ட் போட்டுடுவோம். ஏன்னா கன்ஜங்ஷன்னா கரெக்டா நடுவுல தான் வரும்னு உங்களுக்கு தெரியும். பட் நிறைய திங்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்றது, 3 விஷயம் பிடிச்சதுன்னா என்ன பண்றது, தோனி, கோலி, சச்சின் 3மே அப்படின்னா தோனி, கோலி அண்ட் சச்சின் லாஸ்ட்டுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு தரேன். ஓகே, they bought, ஓகே, they bought apple, they bought அப்படியே வச்சுப்போம். மற்ற பார்ட் மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேற ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஆப்பிள், பியர்ஸ், ஓகே, மேங்கோ, ஓகே, பனானா அண்ட் ஆரஞ்சஸ். லாஸ்ட்டுக்கு முன்னாடி இப்போ இதுல மொத்தம் 5 இருக்கு. ஆப்பிள் இருக்கு, பியர்ஸ் இருக்கு, ஓகே, பனானா இருக்கு, ஓகே, மேங்கோ இருக்கு. இது எல்லாம் இருந்து கூட நம்ம லாஸ்ட்டுக்கு முன்னாடி தான் நம்ம தான் அண்ட் யூஸ் பண்றோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் கமா வரும். ஆப்பிள் கமா, பியர்ஸ் கமா, மேங்கோ கமா. ஓகே, ஸோ பட் அண்ட் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், 2க்கு மேல, more than 2, when we have more than 2 options. Okay, when we have more than 2 like this, when we have more than 2 அப்படி இருக்கும்போது நாம and வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, you can wait either on the steps or in the car. ஓகே, இந்த இடத்துல ஸ்டெப்ஸ்ல வெயிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆர் கார்ல யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் இருக்கு, ஒண்ணு அங்க இல்ல 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 இங்க. சரி, ஓகே.
the paintings are pleasant but bland. Okay, so நல்லதா இருக்கு இந்த பெயிண்டிங்ஸ், ஆனா அப்படின்ற அந்த ஆனால் அப்படின்னு வருது இல்லையா, அந்த அப்ப இந்த பட் யூஸ் பண்றோம். ஓகேவா, அது பிளாண்டா இருக்கு. பிளசண்டா இருந்தா கூட இட் இஸ் a bit bland. ஓகே, அப்படி சொல்றது. ஒரு பிளாண்டுங்கிறது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பிளசன்ட்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சோ அப்படி ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கிறப்ப நடுவில் என்ன பண்ணுவோம், கண்ணை மூடிட்டு பட் எழுதி. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்களே ஆண்டுக்கு ஆருக்கு ஒரு எக்ஸாம்பிள் மைண்ட்ல யோசிச்சுக்கோங்க. பட் அண்ட் ஆர் பட் மூணுத்துக்குமே, ஏன்னா மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்டானது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி when placed at the beginning of the sentence, coordinating conjunctions may also link to sentences or paragraphs. ஓகேவா, இப்போ when placed at the beginning of a sentence, ஒரு சென்டென்ஸ்க்கு பிகினிங்ல பிளேஸ் பண்ணா அது வந்து ரெண்டு சென்டென்ஸே லிங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி, நம்ம எப்பவுமே நடுவுல தானே எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரேரான சிச்சுவேஷன் இது. இது வந்து ஜென்ரலா கன்ஜங்ஷன்ஸ் வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்ல நடுவுல எழுதுவோம், அப்படி இல்லைன்னா அது ஒரே சென்டென்ஸ்குள்ளேயே தான் எழுதுவோம். பட் ரொம்ப ரேரா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட் ஆஃபன், வெரி ரேர்லி எப்பயாவது இந்த மாதிரி பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. த ப்ரிப்பரேஷன்ஸ் were complete but where were the guests. இந்த பட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல ஆக்சுவலா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஜெனரலா இந்த மாதிரி. பட் சப்போஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் யூஸ் டு ஜாயின் டூ சென்டென்சஸ். இப்போ இது ஒரு தனி சென்டென்ஸ், இது ஒரு தனி சென்டென்ஸ். அப்படி இருக்கிறப்போ நம்ம இங்க ஒரு கமா ஆட் பண்ணிடுவோம். புரிஞ்சுதா? ரெண்டு சென்டென்ஸ் தனித்தனியா இருக்கிறப்போ ஒரு கமா போட்டு பட் போட்டுடும். ஓகே, ஒரே சென்டென்ஸ் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு பட்ல ஆரம்பிக்க கூடாது. சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா கமா போட்டுட்டு பட் வேர் ஆர் த கெஸ்ட்ஸ். ரெண்டு சென்டென்ஸ் இருக்கும்போது அந்த ரெண்டாவது சென்டென்ஸ் உடைய ஸ்டார்டிங்ல நம்ம அதை எழுதிடுவோம். பட் என்ன ட்விஸ்ட்னா, ஜென்ரலா நம்ம அப்படி எழுதும் போது ஆக்சுவலா லாஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் உடைய கடைசியில ஒரு கமா போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கன்ஜங்ஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் சென்டென்ஸ் எழுதுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, இந்த சென்டென்ஸ்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு செகண்ட் சென்டென்ஸ்ல, அதை நம்ம திருத்தணும். என்ன மிஸ்டேக்னு பாத்தீங்கன்னா, she told him that we would have to work to earn her trust and he proceeded to do just that. இதுல என்ன மிஸ்டேக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு few seconds நான் டைம் தரேன் just to think. All right, so she told him that, okay, she told him that he would have to work in order to earn her trust. So அப்படி இருக்கிறப்போ இந்த இடத்துல என்ன நம்ம திருத்திக்க வேண்டிய மிஸ்டேக்னு பாத்தீங்கன்னா, and வந்து எப்பவுமே ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணாது. ஓகே, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன அதே பாயிண்ட் தான். எப்ப நம்மளுக்கு ரெண்டு சென்டென்ஸ் தனித்தனியா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், she told him that he would have to work in order to earn his trust. Okay, so she told him that he would have to work in order to earn his trust. அப்படின்னா என்ன மீனிங்னா, அவ என்ன சொன்னான்னா அவன் அவளுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை உழைக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் என்னன்னா, he proceeded to just do that. அப்படி சொன்ன உடனே அவன் அப்படி உழைக்கிறதுக்காக கிளம்பிட்டான். ஓகேவா, இது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். இந்த இடத்துல ஆண்ட்ங்கிறது பிகினிங்ல வருமா? ரெண்டாவது சென்டென்ஸோட பிகினிங்ல அப்படி வரும்போது அப்படின்னு இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அது ஓகே, and he went to work, அப்படி and வரும் கரெக்டான சென்டென்ஸ். பட் இந்த இடத்துல we will put a comma here and write and. ஓகேவா, இதுதான் இந்த இடத்துல நம்ம திருத்திக்கக்கூடிய விஷயம். இந்த இடத்துல கூட பி ஸ்மால் லெட்டர்ல எழுதணும், ஏன்னா நம்ம சென்டென்ஸ் இன்னும் முடிக்கல, அதே சென்டென்ஸோட கண்டினியூஷன் தான். ஓகே, சோ இதுல என்னன்னா, when placed at the beginning of a sentence, நம்ம கிட்ட ரெண்டாவது சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய பிகினிங்ல நம்ம சில இடத்துல அந்த கன்ஜங்ஷனை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ரெண்டு சென்டென்ஸ் தனித்தனியா கொடுத்துட்டு add the conjunction சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்மளுக்கு சில இடத்துல ஆண்டோ பட்டோ ஆரோ வந்து இந்த ரெண்டாவது சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, he proceeded to just do thatக்கு முன்னாடி இந்த and வருது, அதுதான் இந்த செகண்ட் சென்டென்ஸ் வந்து இதுதான். ஓகேவா, முதல் சென்டென்ஸ் வந்து இது நம்ம கிட்ட இருந்த இந்த பார்ட். ஓகே, சோ அப்படி இருக்கும்போது நம்ம முதல் சென்டென்ஸ் முடிச்சிட்டோம், ஆனா ரெண்டாவது சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கன்ஜங்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகே, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கமா கூட வராது, ஏன்னா பிகாஸ் அண்ட் இருக்கிறப்ப ரொம்ப ஸ்பெஷலான கேஸ். ஓகே, ட்ரஸ்ட் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம். ஓகே,
சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன பார்த்தோம்னா கமா போட்டுட்டு பட் வரும். பட் and வரப்போ அது விட இன்னும் ஸ்பெஷலான கேஸ் என்னன்னா வெறும் and மட்டும் தான் வரும். இந்த ஃபுல் ஸ்டாப்பை நம்ம தூக்கிடுவோம். ஃபுல் ஸ்டாப்பை தூக்கிட்டு ஜஸ்ட் we will have the and. ஓகேவா? பட் இவங்க என்ன கொடுத்திருந்தாங்கன்னா ஆரம்பத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு and மாதிரி நம்ம இது எப்படி திருத்திக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப்பை தூக்கிட்டு கேபிட்டல் லெட்டர் தூக்கிட்டு வெறும் we will have the and. ஓகே, இப்போ நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா she told him that he would have to work to earn her trust and he proceeded to just do that. Okay, that's it, very easy. So coordinating conjunctions ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போ எதை ஜாயின் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ். வேர்ட்ஸ்ங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும், ரெண்டு தனித்தனி வேர்ட்ஸை ஜாயின் பண்ணணும். ஃப்ரேஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஐ லைக் காஃபி ஆர் டீ. ஓகே, ஐ லைக் காஃபிங்கிறது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஒரு பார்ட் ஆஃப் த ஃப்ரேஸ். ஓகே, அதையும் இன்னொரு பார்ட்டையும் ஜாயின் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. he likes it but doesn't want to use it. ஓகே, அவனுக்கு அது பிடிக்கும் ஆனா அவனுக்கு அதை யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு சின்ன ஒரு சம் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரெண்டு ஃப்ரேஸை ஜாயின் பண்ணு. ஓகே, இப்போ டசன்ட் வாண்ட் டு யூஸ் இட் அப்படின்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா தனியா டசன்ட் வாண்ட் டு யூஸ் இட்னு படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு மீனிங் இருக்கா? இல்ல, அது நீங்க ஃபுல் சென்டென்ஸா படிச்சாதான் மீனிங் இருக்கு. ஸோ ஃப்ரேஸ் அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு என்ன ஃப்ரேஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அதை தனியா படிச்சீங்கன்னா உங்களுக்கு மீனிங் கிடையாது. அதை நீங்க சென்டென்ஸோட சேர்த்து முழுசா படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். ஓகே, கம்ப்ளீட் மீனிங் கிடைக்கும். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் கேன் ஜாயின் டு நவுன்ஸ், verbs, adjectives or other two types of words. The data was gathered through questionnaires and interviews. டேட்டாவை எப்படி கேதர் பண்ணாங்கன்னா questionnaire மூலமாவும் இன்டர்வியூ மூலமாவும். questionnaire-க்கும் இன்டர்வியூஸ்க்கும் நடுவுல நம்ம அந்த and வைக்கிறோம் இல்லையா? ஓகே, ஸோ நம்ம கிட்ட ரெண்டு நவுன், வேர்ப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ஆர் பெங்களூர். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரெண்டு பிளேஸ் நேம் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவுல இதுதான் வேர்டுன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த நவுன் அதுக்கு நடுவுல நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர் அப்படிங்கிற அந்த கன்ஜங்ஷனை நம்ம பிளேஸ் பண்றோம். இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஓகே கன்ஜங்ஷன் பிட்வீன் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேர்ப் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்டுன்னு சொல்றோம். வேர்ப் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். வேர்புங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்டு. வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங், ஜம்பிங், நீங்க ஏதாவது ஆக்ஷன் பண்றீங்கன்னா அதுதான் வேர்ப் அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. ஓகே, she can walk and run. அவனால நடக்கவும் முடியும், ஓடவும் முடியும். வாக் அப்படிங்கிறது ஒரு வேர்பு, ரன் அப்படிங்கிறது இன்னொரு வேர்ப். ஓகே, ஸோ சிட் ஆர் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு வேர்ப்ஸுக்கு, சிட்டுங்கிறது ஒரு வேர்பு, ஸ்டாண்டுங்கிறது ஒரு வேர்ப். ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம இந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்றோம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஓகே, ஸோ இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ்ல கூட நம்ம கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். he was clever but lazy. ஓகே, he was clever அது ஒரு பார்ட், but lazy. ஓகே, ஸோ இந்த இடத்துல கிளவருக்கும் லேசிக்கும் நடுவுல தான் அந்த கன்ஜங்ஷன் வருது. ஓகேவா, புரிஞ்சுச்சா? ஓகே, they can also join different types of phrases. இப்போ நம்ம phrases எக்ஸாம்பிள் பார்ப்போம். the dog wagged his tail and panted excitedly. ஓகே, நாய் வந்து வாலை ஆட்டிச்சு, ரொம்ப ஹாப்பியா கத்துச்சு. ஓகே, ஸோ panted excitedly அப்படின்னு தனியா படிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கா? இல்ல. the dog wagged his tail அப்படிங்கறத நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா சேர்த்தாதான் உங்களுக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். ஸோ அது ஒரு ஃப்ரேஸ். ஸோ இந்த ரெண்டு ஃப்ரேசஸ்க்கு நடுவுல நம்ம and யூஸ் பண்றப்போ the dog wagged his tail and panted excitedly. ஸோ இந்த ரெண்டு ஃப்ரேஸுக்கு நடுவுல கூட நம்ம இந்த
கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண முடியுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல அண்ட் வரணும், எந்த இடத்துல ஆர் வரணும், எந்த இடத்துல பட் வரணுங்கிறத நாம தான் டிசைட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். ஓகே, வி cannot யூஸ் them randomly. அப்படியே நம்ம என்ன தோணுதோ அப்படி எழுத முடியாது. பட் என்னன்னா எந்த இடத்துல எது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மதர் டங் டெக்னிக். இப்போ நாம வந்து நம்மளுடைய மதர் டங்குக்கு அந்த சென்டென்ஸை நம்ம மாத்தி படிச்சு பார்த்துக்கணும். இப்ப நம்ம தமிழ்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு இதுக்கு என்ன மீனிங் வரும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். ஆனால் வருமா, அதுவும் இதுவும் வருமா, இது வேணுமா அல்லது அது வேணுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி வருமா, உங்களுக்கு எந்த இடத்துல எந்த சென்டென்ஸ்ல எது வருமோ அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ்ல படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேர்ட் சென்டென்ஸ் படிச்சு பார்ப்போமே. she usually studies in the library or at a cafe. ஓகே, அவ பொதுவா லைப்ரரியில படிப்பா, அப்படி இல்லைன்னா கேஃப்ல படிப்பா. ஓகே, சோ அப்படி இருக்கிறப்போ ஒண்ணு லைப்ரரியில படிப்பா, அப்படி இல்லைன்னா கேஃப்ல படிப்பா. இது ஒரு ஆப்ஷன் இல்லையா, இது ஒரு ஆப்ஷன் தானே, லைப்ரரி ஆர் கேஃப். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல அப்படி இல்லைன்னா அப்படின்ற அந்த ஆப்ஷன் வருது இல்லையா, அந்த அப்படி இல்லைன்னா அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லைன்னா அது. ஓகே, இந்த இடத்துல நம்ம ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நீங்க இப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல ஆர் வருமா அண்ட் வருமான்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். ஆர் தான் வரும், நீங்க எப்படி சூஸ் பண்ண முடியும்? she usually studies in library or at the cafe. லைப்ரரியிலயும் படிப்பா கேஃப்லயும் படிப்பான்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு இடத்துல தான் படிக்க முடியும். ஸோ she usually studies in library or at cafe. ஒன்னு லைப்ரரியில படிப்பா, அப்படி இல்லைன்னா கேஃப்ல படிப்பா. ஓகே, ஸோ இந்த கஃபேல படிக்கிறதுக்கும் லைப்ரரியில படிக்கிறதுக்கும் நடுவுல ஒரு ஆர் எதுக்கு வருதுன்னா, கஃபேலையும் லைப்ரரியிலையும் ஒரே நேரத்துல படிக்க முடியாது, ஏதாவது ஒரு நேரத்துல ஒண்ணுதான் பண்ண முடியும். அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு லைப்ரரியில படிக்கிற சாய்ஸ், அப்படி இல்லைன்னா கஃபேல படிக்கிற சாய்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம நடுவுல ஆர் தான் நம்மளுடைய கன்ஜங்ஷனா நம்ம யூஸ் பண்றோம். ஆர் இஸ் த கன்ஜங்ஷன் which we use to join these two phrases. Okay, the results were undeniably intriguing yet ultimately inconclusive. Okay, so in the results were undeniably intriguing but still, okay, இன்ட்ரிகியூவிங்கா இருந்தா கூட நம்மளுக்கு அதுல இருந்து ஒரு முடிவே கிடைக்க மாட்டேங்குது. ஓகேவா, ஓகே, நம்மளுக்கு அந்த முடிவு கிடைச்சா கூட அது நம்மளுக்கு சரியான முடிவா இல்ல அப்படிங்கிறது இதோட மீனிங். ஓகே, சோ இருந்தாலும் ஓகே பட் யூஸ் பண்ணலாம், இந்த இடத்துல எட் கூட யூஸ் பண்ணலாம். சரியா, சோ இந்த இடத்துல நீங்க பட் யூஸ் பண்ணலாம் ஆர் எட் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும், ஏன்னா இன்ட்ரிகியூவிங் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். பட் ஸ்டில் அல்டிமேட்லி இன்கன்க்ளூசிவ், ஒரு முடிவே அற்றது அப்படின்னு அர்த்தம். இன்கன்க்ளூசிவ்னா ஒரு ப்ராப்பரான ஒரு முடிவே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரு வேர்டு இருக்கும்போது அது நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு மீனிங். ஸோ ரெண்டு ஆப்போசிட்டான மீனிங் இருக்கும் போது நம்ம இன்னும் யூஸ் பண்ணுவோம், ஜென்ரலா பட் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா எட் கூட யூஸ் பண்ணுவோம். சரியா, பட் அப்படி இல்லைன்னா எட் யூஸ் பண்ணுவோம் சென்டென்ஸை பொறுத்து. நம்ம அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் பிராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு கிடைச்சிடும், டோன்ட் வரி. இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்ன, வேர்ட்னா என்னன்னு தெரியும், ஃப்ரேஸ்னா என்னன்னு தெரியும். இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ்க்கு நடுவுல கூட நம்மளுடைய ஃப்ரேசஸை நம்மளுடைய கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியும். சாரி, ஸோ இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்ன? A class is a group of words that contains at least a subject and a verb. Independent class can stand on its own as a full sentence expressing its complete thought. ரைட், இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே ஃப்ரேஸ்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரேஸ்னா என்ன, தனியா படிக்கிறப்ப அதுக்கு ஒரு மீனிங் இருக்காது, நீங்க சேர்த்து முழுசா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். பட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்னன்னா, நீங்க தனித்தனியா ஒரு பார்ட்டையும் படிச்சா கூட அது ஒரு தனி சென்டென்ஸா இருக்கும். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா வேற எதுவும் இல்லைங்க, ரெண்டு சென்டென்ஸ்னு இருக்கும், அவ்வளவுதான். ஜாயின் டூ இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ்னா ஜாயின் டூ சென்டென்சஸ்னா இருக்கும். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்ன, அது ஒரு தனியாவே அது ஒரு சென்டென்ஸா இருக்கும். நீங்க தனியா அது படிச்சு பார்த்தா கூட மீனிங் கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் படிப்போம். ஓகே, ஸோ டுடே ஜேன் ஆஸ்டன் is one of the most widely read English novelists, but
she achieved little fame during her lifetime. இப்போ இந்த பட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. டுடே ஜேன் ஆஸ்டன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி ரெட் இங்கிலீஷ் நாவலிஸ்ட். இன்னைக்கு ஜேன் ஆஸ்டன் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி ரெட் இங்கிலீஷ் நாவலிஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ், நிறைய படிக்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த சென்டென்ஸ் நீங்க தனியா படிச்சீங்கன்னா மீனிங் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் படிப்போம். ஷி அச்சீவ்ட் லிட்டில் ஃபேம் டியூரிங் ஹர் லைஃப் டைம். அவங்க வாழ்க்கையில கொஞ்சோண்டு ஃபேம், புகழை தான் சம்பாதிச்சாங்க அப்படிங்கிறது. ஸோ இது தனியா படிச்சீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு தனி மீனிங் இருக்கு. ஓகே, அப்படி ஒரு ரெண்டுமே தனித்தனியா படிச்சாலும் தனித்தனியா ஒரு அது தனி மீனிங் இருக்கு அப்படின்னா அது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, இன்டிபெண்டன்ட், எது மேலேயும் டிபெண்ட் ஆகாத ஒரு தனி சென்டென்ஸ் இருக்கும். சரியா? ஓகே, ஸோ நம்மளுக்கு ஈஸியா சொல்லணும்னா, சிம்பிளா சொல்லணும்னா கன்ஜங்ஷன் எப்போ யூஸ் பண்ணலாம்? 1-2 வேர்ட்ஸுக்கு நடுவில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஜஸ்ட் காஃபி ஆர் டீ அப்படின்னு 2 வேர்டு, காஃபி டீன்னு 2 வேர்டு இருந்துச்சுன்னா அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் கூட நம்ம ஆர் அண்ட் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரேசஸ் இருக்கு இல்லையா? ஃப்ரேசஸ்னா என்ன? தனியா படிச்சா மீனிங் கிடையாது, பட் ஃபுல் சென்டென்ஸா இருந்தா நம்மளுக்கு மீனிங் இருக்கும். அந்த மாதிரி இடத்துலயும் நம்ம நம்மளுடைய கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ். நான் ஐசின்னு எழுதுறேன் ஷார்ட் ஃபார்ம்ல. இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்ன? சென்டென்ஸ் நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சென்டென்ஸ், 2 சென்டென்ஸ்க்கு நடுவில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படிங்கிறத நான் சிம்பிளா உங்களுக்கு எப்படி சொல்றேன்னா சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றேன், ஒரே வேர்ட். ஓகேவா? சென்டென்ஸ்னா என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் சென்டென்ஸ் அப்படிங்கிறதோட என்ன மீனிங்னா, அது தனியா இருந்தா அதுக்கு ஒரு மீனிங் தனியா இருக்கும். ஸோ 2 சென்டென்ஸ்னா ரெண்டுத்துக்கும் தனித்தனி மீனிங் இருக்கிற தனித்தனியான பகுதிகள். அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றதுக்கு கூட நம்ம கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். ஓகே, ஸோ let us go on to the next page. Subordinating conjunction introduces a subordinate clause, a clause that does not form a simple sentence by itself and it joins to the main clause. Okay, a clause that can be used as a simple sentence by itself. இதோட மீனிங் நான் உங்களுக்கு சொல்றேன், கவலைப்படாதீங்க. I just read it out once. இப்போ வந்து சபார்டினேட் கன்ஜங்ஷன்னா நம்ம ஃப்ரேஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதாவது சபார்டினேட் கிளாஸ்னா நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சிம்பிளா நம்ம எழுதிக்கணும். அப்பதான் நம்மளால ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னு படிச்சோம். ஓகே, சபார்டினேட் கிளாஸ்னு சொல்லலாம், இல்ல டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லலாம். அப்படின்னு என்ன மீனிங்? ஜெனரலா ஃப்ரேஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சிமிலர் டு ஃப்ரேஸ். ஓகே, சிமிலர் டு ஃப்ரேஸ். ஸோ இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து சிமிலர் டு சென்டென்ஸ். சென்டென்ஸ் அப்படின்னா தான் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னு அர்த்தம். ஜெனரலா ஃப்ரேஸ்னா வந்து பாத்தீங்கன்னா சபார்டினேட் கிளாஸ் மாதிரி. ஓகே, ஸோ அந்த பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா படிக்கிறதுக்கு, சபார்டினேட் கிளாஸ். அதனால உங்களுக்கு புரியறதுக்காக இந்த இடத்துல நான் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்றேன், ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம இப்ப இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பார்ப்போம். சபார்டினேட் கிளாஸஸ் எதெல்லாம் பாத்தீங்கன்னா, சின்ஸ் ஒரு சபார்டினேட் கிளாஸ், நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்ன எக்ஸாம்பிள். அப்புறம் அன்டில் அப்படிங்கிறது ஒரு சபார்டினேட் கிளாஸோட எக்ஸாம்பிள். ஓகே, இட் had been quiet since the children left. ஓகே, இது ரொம்ப அமைதியா இருக்கு அந்த குழந்தைங்க கிளம்பினதுக்கு அப்புறமா. ஓகேவா? அந்த குழந்தைங்க கிளம்பினதுக்கு அங்கிருந்து குழந்தைங்க கிளம்பினதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போத்துல இருந்து, ஃப்ரம் தென் அப்படின்னு மீனிங் இருக்கு. அப்போத்துல இருந்துன்னு அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல அதோட மீனிங். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சின்ஸ்க்கு நான் தரேன். ஓகே, I was hungry since morning. I was hungry since morning அப்படின்னா என்னன்னா, ஓகே, I was hungry since காலையில இருந்து நான் பசியோட இருக்கேன் அப்படின்னு. ஓகே, since morningனா காலையில இருந்து, அப்போத்துல இருந்து. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி since the children leftனா குழந்தைங்க கிளம்பினதுல இருந்து, since morningனா காலையில இருந்து, அப்போல இருந்து, இப்போல இருந்துன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய சின்ஸ் ஓட யூசேஜ். ஃப்ரம் மார்னிங் இதோட மீனிங் என்னன்னா ஃப்ரம் மார்னிங் அப்படிங்கிறதுக்கு சிமிலர் மீனிங் இது. அதுக்காக நீங்க ஃப்ரம் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்காதீங்க. சின்ஸ் தான் நம்மளுடைய
கன்ஜங்ஷன். ஸோ அதுதான் யூஸ் பண்ண முடியும். பட் அதுக்கு ரொம்ப சிமிலரான மீனிங் தான் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கேன். ஃப்ரம் அப்படிங்கிறது. ஸோ நீங்க உங்களுக்கு தமிழ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கான ஸ்டேட்மெண்ட்க்கு என்ன கன்ஜங்ஷன் வருமோ அதை யூஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா? எப்போ அத சின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, தமிழ்ல எப்போ அப்போத்திலிருந்து, ஓகே, அப்போத்திலிருந்து நடக்கவே இல்ல. ஓகே. இப்போ schools did not reopen since lockdown. லாக்டவுன் ஆரம்பிச்சதுல இருந்து, எப்போத்துல இருந்து லாக்டவுன் ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணவே இல்ல. ஓகே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இன்னொன்னு கொடுத்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் போடுறது நெக்ஸ்ட் பேஜ். ஓகே. ஸோ இதை நம்ம என்னன்னு பிரீஃபா பார்ப்போம். கோஆர்டினேட்டிங் சப்கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்க்கு எப்படி நம்ம மொத்தம் 7A தான் இருந்துச்சோ, ஆனா இங்க சப்ஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. இங்க வந்து நம்ம சிலதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே. சப்ஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்லயே சில சப் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்ஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட். ஓகே. பிகாஸ் அப்படின்னு வரும். ஐ வாஸ் லேட் டு த கிளாஸ் பிகாஸ் ஐ மிஸ் த பஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல பிகாஸ் என்னன்னா ஏன்னா அந்த மாதிரி ஆச்சு. ஓகே. ஸோ சின்ஸ் ஆஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? சின்ஸ் கிடையாது, சின்ஸ் ஆஸ். சின்ஸ் ஆஸ் அப்படின்னா பிகாஸ்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். ஓகேவா? ஸோ சின்ஸ் அப்படின்னா தனியா வேற ஒரு மீனிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே. சின்ஸ் அப்படிங்கிறத தனியா படிச்சீங்கன்னா அப்போத்துல இருந்துன்னு அர்த்தம். சின்ஸ் ஆஸ் அப்படின்னு 2 வேர்டு சேர்த்து இருக்கு இல்லையா? சின்ஸ் ஆஸ் அப்படிங்கிறது தனி மீனிங். சின்ஸ் ஆஸ்னா ஏன்னா அந்த மாதிரி. ஓகே. வெரி சிமிலர் டு தட். ஓகே. சப்ஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனோட செகண்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைம் இன்டர்வல் யூஸ் பண்ணி வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா, when, before, after, once, until, whenever, since, while. Okay. You should wish the teacher whenever she enters. எப்பெல்லாம் அந்த டீச்சர் உள்ள வராங்களோ அப்பெல்லாம் நீங்க விஷ் பண்ணணும். அப்போ எப்பெல்லாம் அப்படிங்கிறதுக்கு எப்போ அப்படிங்கிறது ஒரு டைம் மாதிரி தானே இருக்கு நம்மளுக்கு. ஓகே. அப்போ அந்த மாதிரி யூஸ் பண்றப்போ நம்ம டைம் யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். எப்படின்னா whenever அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. The match did not start until the rain stopped. மழை நிக்கிற வரைக்கும் அந்த மேட்ச் தொடங்கவே இல்லை. ஓகே. ஸோ அப்படி சொல்றப்போ அன்டில் அதுவரை, எதுவரை, எப்போது, இந்த மாதிரி டைம் ரிலேட்டடா கேட்கிறோம். எப்போ வரும்? ஓகே. அந்த மாதிரி கேட்கிறப்போ, அந்த மாதிரி வேர்ட்ஸ் வரப்போ நம்ம டைம் யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு தரேன். The students came before the teacher entered. ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் எப்போ வராங்களோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க, டீச்சர் வந்துட்டாங்கன்னு 2 தனித்தனியான பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கு. எப்போ வந்தாங்கன்னா பிஃபோர், அவங்களுக்கு முன்னாடியே. ஓகே. அந்த மாதிரி பிஃபோர் வரப்போ பிஃபோர், ஆஃப்டர், அது எல்லாமே வந்து சப்ஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸோட டைம் அப்படிங்கிற அந்த டைப்ல வரும். ஓகே. ஸோ இப்போ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சப்ஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்ங்கிறதே ஒரு டைப் தானே. அது என்ன தனியா காஸ் அண்ட் எஃபெக்ட், டைம், பிளேஸ்னு இருக்கு. அது அதோடைய சப் டைப்ஸ். சப்ஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்லயே மொத்தம் 5 டைப் இருக்கு. காஸ் அண்ட் எஃபெக்ட், டைம், பிளேஸ், கண்டிஷன், கான்ட்ராஸ்ட். அதுல நம்மளுக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசிக்கலி நம்ம எதை யூஸ் பண்ணணுமோ அது யூஸ் பண்ணுவோம். அது எல்லாத்தையும் நீங்க எந்த டைப் ஆஃப் கோஆர்டினேட்டிங்கா இருக்கட்டும், சப்ஆர்டினேட்டிங்கா இருக்கட்டும், இல்ல அடுத்து படிக்க போற கோரிலேட்டிவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்மளுக்கான சிம்பிள் ட்ரிக் வந்து மதர் டங் டெக்னிக் தான். நம்ம இருக்கிறத அப்படியே நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல மாத்திட்டு, தமிழ்ல ஃபார் எக்ஸாம்பிள் மாத்திட்டு, அதுக்கப்புறமா அதுல இருந்து நம்ம இதுல இருந்து என்ன மீனிங் எடுக்கிறோம், இந்த இடத்துல என்ன யூசேஜ் வரும், இந்த இடத்துல இந்த என்ன வேர்டு வரும், ஆனால் வருமா, இருந்தாலும் வருமா, எப்போ அப்போத்துல இருந்து வருமா. ஓகே. இந்த மாதிரி நம்ம வந்து தமிழ்ல படிச்சு பாக்குறப்போ அதுக்கு சிமிலரான இங்கிலீஷ் வேர்டு என்னவோ அதை தான் நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம். ஓகே. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் நிறைய நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா புரியும். ஓகே. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ அதே மாதிரி கண்டிஷன் எப்போன்னு பாத்தீங்கன்னா இஃப், அன்லெஸ், இன்கேஸ். ஓகேவா? அதெல்லாம் வந்து கண்டிஷன். ஓகே. ஐ வில் have to punish you if you don't do the homework அப்படின்னு ஒரு டீச்சர் சொல்றாங்கன்னு. ஐ வில் have to punish you if you don't do the homework. ஹோம்ஒர்க் பண்ணலன்னா நான் ஒன்று பனிஷ் பண்ணுவேன், இது நடக்கலைன்னா அது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா? ஓகே. ஐ வில் பே யூ த மணி இஃப் யூ டூ த ஒர்க் கரெக்ட்லி.
இஃப் அப்படிங்கிறது இந்த இடத்துல கண்டிஷன். ஸோ அப்போ நம்மளுக்கு இஃப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி தான் கண்டிஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு எங்க தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுப்போம். இப்போ இஃப் மட்டும் தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்லெஸ் அப்படிங்கிறது எப்போ வரும்? அது பண்ணாத வரை. அன்லெஸ்ங்கிறது இஃப்க்கு அப்படியே வரும், கிட்டத்தட்ட அதே டைப்ல தான். ஆனா எப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வில் நாட் கிவ் யூ த மார்க்ஸ் அன்லெஸ் யூ ரிப்போர்ட் மீ த கரெக்ட் ஆன்சர்ஸ். நீங்க எனக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்குற வரைக்கும் நான் கொடுக்க மாட்டேன். ஓகே, அன்லெஸ் அது பண்ணாத வரைக்கும் அப்படின்னு. ஓகேவா, அது பண்ணாத வரைக்கும், இது நடக்காத வரைக்கும் சொல்லிட்டு சொல்றது வந்து அன்லெஸ். ஓகே, ஐ வில் அப்ரிஷியேட் யூ இன் கேஸ் யூ ஸ்கோர் குட் மார்க்ஸ். நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நான் உன்னைய பாராட்டுவேன். எடுத்தா இன்கேஸ், சப்போஸ். இன்கேஸ்ங்கிறது நார்மலா நம்ம யூசேஜ்லயே வரக்கூடிய வேர்டு தான். ஸோ கண்டிஷன் அப்படிங்கிறதுல மொத்தம் 3 டைப் ஆஃப் 3 கன்ஜங்ஷன்ஸ் இருக்கு. சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்லயே கண்டிஷன் அப்படிங்கிற இந்த பிரிவுக்குள்ள 3 இருக்கு. இஃப், அன்லெஸ், இன்கேஸ். பிளேஸ் அப்படிங்கிறதுல வேர், வேரெவர். ஓகே, வேரெவர் எப்படி வரும் தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டுமா? ப்ளீஸ் சைன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ப்ளீஸ் சைன் wherever I marked அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளீஸ் சைன் wherever I marked. wherever ப்ளீஸ் சைன் பண்ணுங்க எங்கெல்லாம் நான் மார்க் பண்ணிருக்கேனோ அங்கெல்லாம். அப்படி நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ப்ளீஸ் சைன் wherever I marked. எங்கெல்லாம் மார்க் பண்ணிருக்கேனோ அங்கெல்லாம் சைன் போடுங்க அப்படின்றது. எங்கெல்லாம் அப்படிங்கிறது வருதோ அப்ப நம்ம வந்து wherever யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நம்ம பிராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு எந்த. ஸோ லாஸ்ட் வந்து கான்ட்ராஸ்ட். ஆல்தோ அப்படி whereas இந்த மாதிரி வருது. whereas he was very fat. ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்படி இருந்துச்சு ஆனால் அந்த மாதிரி. ஓகே, கான்ட்ராஸ்டா இருக்கிறதுக்கு ஜென்ரலா நம்ம பட் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லையா? அது வந்து சில இடத்துல தான் பட் யூஸ் பண்ண முடியும். சில இடத்துல சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வரப்போ எப்போ நமக்கு வந்து அது யூசேஜ் பொறுத்து தான். கவலைப்படாதீங்க, இந்த இடத்துல என்ன வருங்கிறது நம்மளுடைய பிராக்டிஸ் அண்ட் யூசேஜ் வச்சு மாறும். ஓகே, ஸோ இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ நோ வாட் வில் கம், அந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்கு நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப ஈஸி. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆர்டிகிள், ஜேர்னல், உங்க நியூஸ் பேப்பர்ல எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த கன்ஜங்ஷன்ஸ் அண்டர்லைன் பண்ணி பாருங்க. எந்த இடத்துல எந்த மாதிரி கன்ஜங்ஷன். இப்ப நீங்க சின்ன வயசுல இருந்து படிச்ச ஏதாவது ஒரு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் எடுத்து கூட உங்க ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, இங்கிலீஷ் எந்த டெக்ஸ்ட் புக் வேணா எடுத்து அதுல வந்து இங்கிலீஷ்ல என்னென்ன இடத்துல என்னென்ன நம்மளுக்கு கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு யூஸ் பண்ணி பாருங்க. ஆல்தோ he was a good player, he didn't get any chance. அந்த மாதிரி தான் சொல்றேன். ஆல்தோ இருந்தாலும். ஓகே, ஸோ நம்மளுக்கு யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே, டோன்ட் வரி, we will see most of them in exercises. ஓகே, ஸோ நம்ம எக்ஸசைஸ் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிடுறேன். ஓகே, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிஃபோர் யூ கோ இன் டு த எக்ஸசைசஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரிக் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதர் டங் டெக்னிக். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுடைய மதர் டங்ல நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். தமிழ்ல முதல்ல சொல்லி பார்த்துப்போம். நம்ம சொல்லி பார்த்துட்டு அந்த இடத்துல ஆனால், இருந்தால், எப்போதுமே, எங்கெல்லாம், அந்த மாதிரி எந்த இடத்துல எது வரணுமோ இதுதான் நம்மளுடைய கன்ஜங்ஷனா. 2 இருக்கு, ஆனா அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணக்கூடிய எதுவா இருக்கு. ஓகேவா, ஆனால் வருதா இல்ல இருந்தாலும் வருதா, இந்த மாதிரி வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு எந்த யூசேஜ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கணும். செகண்ட் பாயிண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி use proper conjunctions according to usage. யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீட் த ஆப்ஷன்ஸ். சில இடத்துல உங்களுக்கு சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அண்ட் ஃபைண்ட் ரைட் ஆன்சர். நீங்க உங்களுக்கு கொடுத்த ஆப்ஷன்ல சிலதை சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க. சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் அது வருதான்னு பாருங்க. அப்படி வரலன்னா
அதை தூக்கிடுங்க. உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். இப்ப 4 ஆப்ஷன் இருக்குன்னா 3 தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப 4வது தானே ஆப்ஷன். அந்த மாதிரி அந்த ட்ரிக் நீங்க யூஸ் பண்ணலாம். எப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ. ஓகே. இப்போ உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிளே சொல்றேன் பாருங்களேன். இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லயே ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்றேன். யூஸ் திஸ் ட்ரிக் whenever you have options. whenever எப்பெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கோ எப்பெல்லாம் உங்களுக்கு क्वेश्चनல ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்களோ அப்பெல்லாம் நீங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். whenever you have. ஓகேவா? உங்களுக்கு புரியறதுக்காக சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன். ஓகே. subordinating conjunction okay is used to introduce a dependent clause. இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி dependent clauseங்கிறது வேற எதுவும் இல்ல, நம்மளுடைய அந்த phrase தான் இவங்க சொல்றாங்க. ரெண்டு phrases ஜாயின் பண்றதுக்கு கூட நம்மளுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ஓகே. சோ கோரிலேட்டிங் கன்ஜங்ஷன். கோரிலேட்டிங் கன்ஜங்ஷன்ங்கிறது ரொம்ப ஈஸி. என்னன்னா இந்த கோரிலேட்டிங் கன்ஜங்ஷன்ல தான் ரெண்டு கன்ஜங்ஷன் வரும், அது ஒரே இதுல இருக்கும். ஓகே. either I go here or go there. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன அந்த இதுதான் either or. வெறும் or வந்தா அது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஆனா இங்க either அது ஆரும் வருது பாருங்க. either or. ஒன்னு இது இல்லைன்னா அது. ஓகே. either I do this or I do that. either or அப்படிங்கிறது ஒரு கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். சோ இந்த கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷனுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பட் இது எப்ப யூஸ் பண்ணுவோம்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். எப்ப யூஸ் பண்ணுவோம்னா கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் when we have parallel sentence. ஓகே. parallel sentence எப்போனா they are used to join grammatically equal elements in a sentence. grammatically ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் மீனிங் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு தரேன் பாருங்க. ஓகே. her book on Vietnam war drew not only from the interviews but with other survivors but also from the own experiences in the conflict. ஓகே. அந்த அவ வந்து வியட்நாம் வார் பத்தி எழுதின அந்த புக்ல ஓகே இன்டர்வியூவர்ஸ் ஓகே நாட் ஓன்லி ஃப்ரம் த இன்டர்வியூஸ் வித் த அதர் சர்வைவர்ஸ். ஓகே. அவ அந்த இன்டர்வியூ அந்த மற்றவங்க உயிரோட இருக்கிறவங்க கிட்ட எடுத்த அந்த இன்டர்வியூ மட்டும் இல்ல, பட் அவளுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கூட சொல்லியிருக்கா. ஓகேவா? So her book on Vietnam War drew not only from the interviews with the other survivors but also from her experiences in the conflict. இந்த இடத்துல எது நம்மளுடைய கன்ஜங்ஷன் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மீனிங் நம்ம புரிஞ்சுப்போம். இந்த இடத்துல அந்த அவ எழுதின அந்த புக்ல ஓகே வியட்நாம் வார் பத்தி எழுதிக்கிற புக்ல அந்த மத்த உயிரோட இருக்கிற வாருங்கிறது ஒரு போர் பத்தி இல்லையா, அந்த போர்ல வாழ்ந்தவங்க அந்த போர்ல மீதி வாழ்ந்தவங்களை பத்தி மட்டும் இன்டர்வியூ எடுக்கல, அவளுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் இருந்தது. அது மட்டும் இல்ல இதுவும் தான் அப்படின்னு இருக்கிறப்போ நாட் ஓன்லி பட் ஆல்சோ. ஓகே. சோ நம்மளுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி பட் ஆல்சோ. நாட் ஓன்லிங்கிறது ஒரு இடத்துல வரும், பட் ஆல்சோன்னு ஒரு இடத்துல வரும். பட்டுங்கிறது தனியா இருக்குமே அது வேற. இது வந்து நாட் ஓன்லி பட் ஆல்சோங்கிறது சேர்ந்துதான். ஓகே. நாட் ஓன்லிங்கிறது ஒரு இடத்துல இருக்கும், பட் ஆல்சோ அப்படிங்கிறது ஒரு இடத்துல. ஓகே. ஸோ இது எப்போ யூஸ் பண்ணுவோங்கிறத நம்ம இன் டீட்டெயில் எக்ஸாம்பிள்ஸ் வரப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஃபார் நவ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து parallel ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. she planned to collect the data either by using an online survey or phone interviews. இப்படி நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா I'll give you a few seconds. நீங்களே யோசிச்சு பாருங்க இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு ஆர் இதுல என்ன கரெக்டா வரணும் அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்க. கரெக்ட். உங்களுக்கு கீழே கூட அது கொடுத்துருக்காங்க, பட் நம்ம அது புரிஞ்சுப்போம் எப்படின்னு. ஓகே. ஸோ she planned to collect the data by either using an online survey or phone interview. இங்க either or தான் நம்மளுடைய கன்ஜங்ஷன். இந்த இடத்துல மீனிங் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்போம். அவ வந்து டேட்டாவை ஒன்னு ஆன்லைன் சர்வே யூஸ் பண்ணி பண்றதா இருந்தா இல்லைன்னா போன் இன்டர்வியூஸ் இல்லைன்னா அதாவது ஆன்லைன் சர்வே மட்டும் யூஸ் பண்ணின்னு வருது, ஆனா போன் இன்டர்வியூஸ் மட்டும் அப்படியே வெறும்னா கொடுத்துருக்காங்களே. ஸோ இது தப்பு. எப்படி இங்க யூசிங்னு வருதோ அந்த மாதிரி இதுவும் அழகா அதே மாதிரி இருக்கணும். வெறும் போன் இன்டர்வியூன்னு வரக்கூடாது. எப்படி வரணும்? கண்டக்டிங் போன் இன்டர்வியூ. இங்க எப்படி யூசிங்
இங்க எப்படி யூசிங் அண்ட் ஆன்லைன் சர்வேன்னு வருதோ ஆர்க்கு அப்புறம் கண்டக்டிங் போன் இன்டர்வியூன்னு வரணும். இதுதான் பேரலல் ஸ்ட்ரக்சர். பேரலல்னா மேத்ஸ்ல வந்து பேரலல்னு சொல்லுவோம் இல்லையா, 2 லைன் வந்து ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். அந்த மாதிரி ரெண்டுத்தையும் படிக்கிறப்போ ஒரே மாதிரி இருக்கணும். ஈதர் ஆர் தான் நம்மளுடைய அந்த கன்ஜங்ஷன். ஈதர் யூசிங் an ஆன்லைன் சர்வே ஆர் கண்டக்டிங் போன் இன்டர்வியூஸ். ஒன்னு ஆன்லைன் சர்வேவை யூஸ் பண்ணி இல்ல போன் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி. ஓகே, ஸோ யூசிங்னா இங்கேயும் தான் யூசிங் வரணும்னு அவசியம் கிடையாது, அது யூசேஜ் தகுந்த மாதிரி மாறும், டோன்ட் வரி. பட் இது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், எது கரெக்ட் எது தப்புன்னு மட்டும் பாருங்க. இந்த இடத்துல யூசிங் அண்ட் ஆன்லைன் சர்வேன்னு சர்வேவை பத்தி முழுசா சொல்லியிருக்காங்க, சர்வேவை யூஸ் பண்ணி அப்படின்னு. ஆனா போன் இன்டர்வியூ என்ன பண்ணணும்னே சொல்ல, போன் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும். அந்த கரெக்டான அந்த ஸ்ட்ரக்சர் வரும் பாத்தீங்களா, இங்க யூசிங் வர்றதுனால இங்க கண்டக்டிங் வருது. இதுக்கு இன்னொரு கரெக்ட் ஆப்ஷன் கூட இருக்கு. ஈதர் வெறும்னா இங்க ஆன்லைன் சர்வேன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஈதர் ஆன்லைன் சர்வே ஆர் அப்படின்னு கொடுத்தா என்ன வரும், இப்ப இங்க வெறும்னா அப்படியே வரும், சாதாரணமா போன் இன்டர்வியூன்னு வரும். ஏன்னா இங்க வெறும் ஆன்லைன் சர்வே தானே கொடுத்துருக்கு, அப்ப இங்க வெறும் போன் இன்டர்வியூ தான் வரும். இங்க சப்போஸ் யூசிங் வந்துச்சுன்னா, சப்போஸ் வெறும் ஆன்லைன் சர்வேன்னு கொடுக்காம யூசிங்னு வந்துச்சுன்னா இங்க வேற ஏதாச்சும் ஒரு வேர்டு வரணும். அப்படி சப்போஸ் யூசிங் இல்லைன்னா ரெண்டுத்துலயுமே இருக்கக்கூடாது, அதாவது ஒன்னு ரெண்டுத்துலயுமே ஏதோ ஒரு வேர்டு இருக்கணும். யூசிங் இருக்கிற மாதிரி அங்க கண்டக்டிங் இருக்கணும். அப்படி சப்போஸ் இந்த இடத்துல யூசிங் இல்லைன்னா அங்கேயும் கண்டக்டிங் வரக்கூடாது. ஸோ த டூ கரெக்ட் ஆன்சர்ஸ் ஹியர் ஆர், she planned to collect by either using an online survey or conducting phone interviews. இது ஒரு கரெக்ட் ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா she planned to collect data by either online survey or phone interviews. ஒன்னு ரெண்டுத்துலயுமே வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி இல்லைன்னா ரெண்டுத்துலயுமே அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும். ஸோ தே ஷுட் பி ஹேவிங் சிமிலர் ஐடியா. ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ இதுல சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு, நம்ம பிரீஃபா பார்ப்போம். தே குட் ஈதர் கண்டினியூ சர்ச்சிங் ஆர் கோ டு போலீஸ். ஒன்னு அவங்க கண்டினியூ பண்ணலாம் சர்ச் பண்றதுக்கு, அப்படி இல்லைன்னா போலீஸ் கிட்ட போகலாம். ஈதர் ஆர், இது பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அது பண்ணலாம், அப்படி வரும்போது அது வரும். ஓகேவா? he could neither sing nor dance. நீதர்ங்கிறது ஆப்போசிட் கேஸ், இதுவும் பண்ண முடியாது அதுவும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். neither sing nor dance, இதுவும் பண்ண முடியாது அதுவும் பண்ண முடியாது. ஓகே, not only the money but also the jewelry was found. இது மட்டும் இல்ல அதுவும் தான் அப்படின்னு சொல்றப்போ நம்ம நாட் ஒன்லி பட் ஆல்சோ வரும். நாட் ஒன்லினா அது மட்டும் இல்ல, பட் ஆல்சோனா அதுவும் தான் அப்படின்னு. இது மட்டும் இல்ல, ஓகே, பணம் மட்டும் கிடைக்கல நகையும் கிடைச்சிருச்சு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ். ஸோ let us go into the exercises. நான் உங்களுக்கு சொன்ன அந்த ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபாஸ்டா ஒரு எக்ஸசைஸா let us complete it. Although Shivani listens to me but her action prove otherwise. ஓகே, இதுல எந்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ராங்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் இங்க ஏபின்னு மார்க் பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை புரிஞ்சுப்போம். இந்த இடத்துல நம்மளுக்கு ஆப்ஷன் கிடையாது. பட் நம்ம எப்படி பண்ணணும்னா, இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், இது ஒரு பார்ட், இன்னொரு பார்ட் இது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 3 பார்ட் இருக்கு. இந்த 3த்துல சப்போஸ் எந்த பார்ட்ல எரர் இருக்குன்னு கேக்குறாங்க, அதுக்காக மார்க் பண்ணிருக்காங்க. ஓகே, although Shivani listens to me, இது கரெக்டா இருக்கு. But her actions prove otherwise. But her actions வராது. ஓகே, yet ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ ஒண்ணுமே இல்ல, பட் இருந்துட்டு படிச்சு பார்த்து எட் இருந்து படிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு. Although Shivani listens to me, yet her actions prove otherwise. So but அப்படிங்கிறதுக்கும் எட் அப்படிங்கிறதும் வெரி சிமிலர், ரொம்ப சிமிலரா இருக்கும். பட் சில இடத்துல எட் யூஸ் பண்ணுவோம், சில இடத்துல பட் யூஸ் பண்ணுவோம். அது அந்த சென்டென்ஸுக்கு பொறுத்து. நம்ம அதுக்கு கரெக்டான ஒரு ரூல் அப்படிங்கிறது பட் எட்னு சொல்ல முடியாது, நாம யூசேஜுக்கு தகுந்த மாதிரி அதை மாத்திப்போம். ஓகே, இருந்தாலும் அப்படிங்கிறது ஆனால் அப்படின்னு சொல்றது, ஆனாலும் அப்படின்னு சொல்றது பட், இருந்தாலும் அப்படின்னு சொல்றது எட். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தமிழ்ல ஆனாலும் சில இடத்துல யூஸ் பண்ணுவோம், இருந்தாலும் சில இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல எட்டுங்கிறது இருந்தாலும். ஓகே, சிவானி வந்து என் பேச்ச கேட்கறா, இருந்தாலும் அவ அப்படி ஒழுங்கா இருக்கிறது இல்லை. ஓகே, அவளுடைய ஆக்ஷன்ஸ் வந்து ஒழுங்கா இல்லை அப்படிங்கிறது மீனிங். ஆனாலும் அவளோட ஆக்ஷன்ஸ் ஒழுங்கா இல்லைன்னு சொல்றதை விட இருந்தாலும் அது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இருந்தாலும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆப்டா இருக்கு. எப்போ இருந்தாலும் இருக்கோ அப்போ எட் யூஸ் பண்ணுவோம், ஆனாலும் எப்போ தேவைப்படுமோ பட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஜென்ரலி இதுதான் மீனிங். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், மிஸ்டர் பிரவுன் ட்ரீட்டட் தெம் ஆஸ் ஸ்லேவ்ஸ். மிஸ்டர் பிரவுன் treated, மிஸ்டர் பிரவுன் ட்ரீட்டட்
கரெக்டா இருக்கு. treated them as கரெக்டா இருக்கு. இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். slaves இதுலயும் மிஸ்டேக் இல்ல. சோ இந்த இடத்துல நமக்கு மிஸ்டேக்கே இல்ல. சில இடத்துல மிஸ்டேக் என்ன வரும்னு தேடிட்டு இருப்போம். இந்த இடத்துல நோ எரர், there is no error. ஓகே, ப்ரீவியஸ் क्वेश्चनல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எரர் இருந்துச்சு இல்லையா? என்ன எரர் இருந்துச்சு? நம்மளுக்கு பட் ஹேர் ஆக்ஷனுக்கு பதிலா எட் வந்துச்சு. சோ இல்லையா? சோ எந்த பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் நம்மளுக்கு தப்பா இருந்துச்சு இந்த இடத்துல? இந்த செகண்ட் பி அப்படிங்கிறது தான். அதாவது பிங்கிறது இந்த பார்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் கடைசியில கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகும்னா இந்த இடத்துல பட்டுக்கு பதிலா எட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி. அதாவது அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல தான் ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்றோம். எந்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லலாம். ரைட்டா? ஓகே, ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம போவோம். Most of the girls are doing their post graduation because they may get good husbands. Okay, இது ஒரு ஃபன்னியான ஸ்டேட்மெண்ட். பட் ஸ்டில் இதோட மீனிங் பாப். மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் பண்றது எதுக்காகனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா அப்படின்னு. ஓகே, இது ஒரு மீனிங். பட் இதை விட இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம எதுல மிஸ்டேக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த மிஸ்டேக்ல நம்ம என்ன வேற என்ன கரெக்டா எப்படி இது பண்ணலான்றது நம்மளுக்கு தெரியும். மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் ஆர் டூயிங். ஓகே, கரெக்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு கிராமட்டிக்கலி ஓகே. தேர் போஸ்ட் கிராஜுவேஷன் பிகாஸ். ஓகே, பார்ப்போம். செகண்ட் ஒன் டவுட்டா இருக்கு. தே மே கெட் குட் ஹஸ்பண்ட்ஸ். தே மே கெட் குட் ஹஸ்பண்ட்ஸ்ங்கிறது கரெக்டா இருக்கு. பட் சேர்த்து படிச்சு பார்த்தோம்னா செகண்ட் ஒன்ல ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் சென்டென்ஸ்ல இருக்கு பிகாஸ். பிகாஸ் வரதை விட சோ தட், அதனால so that they may get good husbands. சோ இந்த இடத்துல பிகாஸ் விட so that வரும். ஏன்னா பிகாஸ் அப்படிங்கறத விட so that தான் இந்த இடத்துல கரெக்டான யூசேஜ். ஓகே, அப்படி பண்றதுனால அவங்களுக்கு அப்படி பண்றதுனால அப்படின்னு அர்த்தம். so thatனா அப்படி பண்றதுனால அப்படின்னு அர்த்தம். பண்றாங்க, அப்படி பண்றதுனால அவங்களுக்கு குட் ஹஸ்பண்ட் கிடைக்கும். ஓகே, பண்றாங்க. ஏன்னா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, சோங்கிறது எப்போ வரும்? பொதுவா பர்பஸ்னால வரும். இந்த இடத்துல உங்களுக்கு சீக்ரெட் சொல்லட்டுமா? சோ எப்ப யூஸ் பண்றோன்றதுக்கான சீக்ரெட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சீக்ரெட். சோ எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, எப்போ நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் படிச்சு பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் ஆர் டூயிங் தேர் போஸ்ட் கிராஜுவேஷன். எதுக்காகனா அந்த செகண்ட் பார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டோட பர்பஸ் கொடுத்துருக்காங்களா, எதுக்காக பண்றாங்கன்றது மீனிங் கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி பர்பஸ் இருக்கிறப்ப நம்ம சோ யூஸ் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல பிகாஸ்க்கு பதிலா சோ தட். சோ எப்ப யூஸ் பண்ணுவோம்? நம்மளுக்கு செகண்ட் பார்ட் ஆஃப் சென்டென்ஸ்ல பர்பஸ் இருக்குன்னா, திஸ் இஸ் த பர்பஸ். பர்பஸ்னா என்ன? எதுக்காக அதை பண்றாங்கன்னு சொல்றது. அப்படி இருந்ததுன்னா சோ தட். சோ வராம இந்த இடத்துல சோ தட் வரும். ஏன்னா சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர்க்காக சோ தட் அப்படின்னு வரும். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சில இடத்துல சோ வரும், சில இடத்துல சோ தட் வரும். டோன்ட் வரி, we can learn it by practice. ஓகே, சோ சில இடத்துல நம்ம வந்து ஆரம்பத்துல நானும் கூட when I started making structures நம்ம சோ வருமா, சோ தட் வருமா, பிகாஸ் வருமா நிறைய இருந்தது. பட் ட்ரஸ்ட் மீ, நீங்க மதர் டங் டெக்னிக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஆன்சர்ஸ் வந்துடும். ஓகே, சோ தட் they may get good help. so thatங்கிறது இங்கிலீஷ் நிறைய யூசேஜுக்கு வர்றது. சோ இந்த இடத்துல so that is the best answer. It had been good time as we all were together. ஓகே, சோ இந்த இடத்துல it has been a good time. ஓகே, as ஏதோ தப்பா இருக்கு. இந்த இடத்துல அந்த கன்ஜங்ஷன் வரக்கூடாது. we are all together. since we are all together, எப்போல இருந்து நம்ம ஒன்னா இருக்கோமோ அப்போத்துல இருந்து நமக்கு நல்ல டைம். இட் ஹஸ் பீன் அ குட் டைம் சின்ஸ் we are all together. புரிஞ்சுதா நான் சொல்றது? சின்ஸ் எப்போ எதுக்காக இந்த இடத்துல வருது? நம்மளுக்கு இந்த சென்டென்ஸ் படிக்கும் போது தமிழ்ல மாத்திக்கணும். மிஸ்டேக் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இட் ஹஸ் பீன் குட் டைம் we are all together அதை படிச்சுக்கோங்க. இந்த ஆஸ் தான் ஏதோ தப்பா இருக்கு. இது நம்மளுக்கு ரொம்ப நல்ல நேரம் இருக்கு. நம்ம ஒன்னா இருக்கிறதுல இருந்து ஃப்ரம் தென், எப்போத்துல இருந்து நம்ம ஒன்னா இருக்கிறதுல இருந்து, எப்போ அந்த மாதிரி சென்டென்ஸ் வருது சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ இந்த இடத்துல ஆஸ் பதிலா சின்ஸ் வரும். இதை திருத்திக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல அதுதான் நம்மளுடைய சென்டென்ஸ்ல இருக்கிற கரெக்டான ஆன்சர். சோனல் asked that who he was. ஓகே, சோனல் asked that வராது. சோனல் asked who he was, அவ்வளவுதான். ஓகே, இந்த இடத்துல இந்த கன்ஜங்ஷனே வராது. அதுதான் இந்த இடத்துல. ஏன்னா சோனல் asked that who he was படிச்சு பாருங்க, நீங்களே படிச்சு பாருங்க. அந்த சென்டென்ஸ் ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு உங்களுக்கு தோணும். சோனல் கேட்டா யார் இவன், அவ்வளவுதான். இல்லைங்க அதனால் ஆனால் எதுவுமே வரல. சோனல் கேட்டா யார் இவன். சோ தட் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. சோ சோனல் asked who he was, that is the correct answer.
I am interested in such novels that they are interesting. I am interested in such novels that வராதே, that they are interesting தான் தப்பா இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? தமிழ்ல யோசிச்சு பாருங்க. இப்போ I am interested in such novels, எனக்கு இந்த நாவல் இந்த மாதிரி நாவல்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஓகே, ஏன்னா they are interesting, as they are interesting, because வரலாம், இல்ல as வரலாம், எது வேணா வரலாம். ஓகே, as they are interesting. எனக்கு இந்த நாவல்ஸ் பிடிக்கும் ஏன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, பிகாஸ் தே ஆர் இன்ட்ரெஸ்டிங் கூட வரலாம், as they are interesting கூட வரலாம். ஓகே, சில இடத்துல such வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இதான் ட்ரிக். such வந்துச்சுன்னா சில இடத்துல as வரும். ஓகே, இதுல சில இடத்துல such வந்துச்சுன்னா that வரும். ஓகே, சில இடத்துல இந்த மாதிரி யூசேஜ் இருக்கும். சில இடத்துல such வந்துச்சுன்னா which வரும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்ல சச்ங்கிறது ஒரு கன்ஜங்ஷன் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் சச் அப்படிங்கிற அந்த வேர்ட் சென்டென்ஸ்ல இருந்துச்சுன்னா ஒன்னு தட் வரும், இல்ல ஆஸ் வரும், இல்ல விச் வரும். இந்த இடத்துல தட் போட்டு பார்த்தா தப்பு, ஏன்னா சச் இருந்து தட் இந்த இடத்துல இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல இது தப்பு. வேற என்ன ரெண்டு வரும்? சச் வாஸ் த ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் சச் நாவல்ஸ் ஆஸ் தே ஆர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த இடத்துல ஆஸ் தான் கரெக்டான மீனிங். ஸோ இது மூணுமே வருமானம், இந்த மூணுத்துல தான் ஒன்று வரும். கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இப்ப தட் கொடுத்து பார்ப்பாங்க, ஆனா ஆன்சர் ஆஸ் இருக்கும். ஸோ எது சென்டென்ஸுக்கு சரியா இருக்குமோ தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கே அது புரியுது. அதுக்கு என்ன மீனிங்கோ அதை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்றோம், அவ்வளவுதான். இந்த இடத்துல சச் வந்துச்சுன்னா the answer is as. okay, that's it. So next one, each member of the committee agree to take such action that it deems necessary. okay, such வந்துச்சு, இந்த இடத்துல that வருமா? that it deems necessary வராது. ஏன்னா இந்த இடத்துல சென்டென்ஸ் படிச்சு பாருங்களேன், நீங்களே படிச்சு பாருங்களேன். ஈச் மெம்பர் ஆஃப் த கமிட்டி, ஒவ்வொரு மெம்பரா இருக்கிறவனும், அந்த கமிட்டியில மெம்பரா இருக்கிறவனும் அக்ரி டு டேக் சச் ஆக்ஷன் தட் டீம்ஸ் இட் நெசசரி. எதெல்லாம் அந்த கமிட்டி வந்து நெசசரின்னு நினைக்குதோ அந்த ஆக்ஷன் எடுக்கும். எதெல்லாம்? ஓகே, சச் அந்த இடத்துல வரும்போது that வருமா? வராது. as வருமா? as it deems necessary வராது. which it deems necessary, எதையெல்லாம் இம்பார்ட்டன்ட் நினைக்குதோ அதையெல்லாம், அதையெல்லாம் அந்த மாதிரி வரும்போது which வரும். ஓகே, பிகாஸ் அப்படிங்கிற மாதிரி மீனிங் இருந்ததுன்னா அந்த இடத்துல as வரும், such வரப்பவே. ஓகே, such வரப்பவே இந்த இடத்துல which வருது நம்மளுக்கு தெரியுது. as இந்த இடத்துல எப்போ வரும்னா பொதுவா இந்த இடத்துல as வராது. பட் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல நம்ம as such வரும்போது as எப்போ வரும்னு பார்த்தோம். எப்போ வரும்? பிகாஸ்ங்கிற மீனிங் வரப்போ as வரும். இந்த இடத்துல அது வருமா? இந்த எக்ஸாம்பிள்ல as வராது. எப்ப என்ன வரும்னா இந்த எக்ஸாம்பிள்ல which it deems necessary. ஏன் அப்படின்னா படிச்சு பாருங்க இப்ப சென்டென்ஸ். each member of the committee agrees to take such action which it deems necessary. எதையெல்லாம் நெசசரி நினைக்குதோ அதையெல்லாம், அப்படி வரப்போ நம்மளுக்கு which வரும். that's it. Sarah looked at him in such distress as he had to look away. இந்த இடத்துல such distress எப்படி பார்த்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த இடத்துல that தான். யோசிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். சச் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் சென்டென்ஸ் தப்பா இருக்கு. ரெண்டு கண்டிஷன். ஒன்னு சென்டென்ஸ்ல சச் இருக்கணும், சென்டென்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணணும்னா இருக்கிறத தூக்கிட்டு வேற ட்ரை பண்ணணும். ஆஸ் இருக்குன்னா ஆஸ் தூக்கிட்டு that போட்டு பாருங்க. தட்டும் தப்பா இருக்குன்னா which போட்டு பாருங்க. இந்த மாதிரி வந்து நீங்க ட்ரிக் யூஸ் பண்ணீங்கன்னா எப்போனா சச் சென்டென்ஸ்ல இருக்கிறப்போ. ஓகே, சோ இந்த இடத்துல சாரா லுக்ட் அட் ஹிம் இன் சச் டிஸ்ட்ரெஸ் தட் ஹி லுக்ட் அவே. அப்படி ஒரு பார்வை பார்த்தா எப்படின்னா அவன் திரும்பிட்டான். ஓகே, எப்படின்னா அப்படின்னு சொல்றப்போ இந்த இடத்துல எது வரும்னு பாத்தீங்கன்னா that is the correct usage. ஓகே, Sarah looked at him in such distress that he had to look away. Right. So this was very easy. Let us go to the next example. The film is interesting and the previous one was boring. In the film interesting இருக்கு. This film is interesting and the previous one is boring. இது interesting, previous boring ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா? இந்த இடத்துல whereas அப்படிங்கிறது போட்டா கரெக்டா இருக்கும். whereas அப்படின்னா ஆப்போசிட், அதாவது பட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பட்டுக்கு ரொம்ப சிமிலரான ஒரு மீனிங் இருக்கிறது தான் whereas. ஓகே, பட் கூட இந்த இடத்துல வரும், பட் whereas is the correct option. This film is interesting whereas the previous one was boring. So இந்த இடத்துல எந்த இடம் தப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா B part of the sentence is wrong. சரி, இந்த இடத்துல நம்ம எது ராங்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஓகே, so it is difficult to know whether Karan is selected or not.
இட் இஸ் டிஃபிகல்ட் டு நோ கரெக்டா இருக்கு. வெதர் கரெக்டா இருக்கு. கரண்ட் இஸ் செலக்டட் ஆர் நாட், அதுவும் கரெக்டா இருக்கு. ஸோ இந்த இடத்துல எரரே கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், மை பிரதர் ஹேஸ் நோ சான்ஸ் தேன் டு ஸ்டார்ட் அ ஹிஸ் ஓன் பிஸ்னஸ். ஓகே, தேன் டு ஸ்டார்ட் ஹிஸ் ஓன் பிஸ்னஸ். எனக்கு என் பிரதருக்கு வேற ஆப்ஷனே இல்லை, அவன் தனி பிஸ்னஸ் தொடங்கித்தான் ஆகணும். ஓகே, அப்படி இருக்கும்போது வேற வழியே இல்லை. ஓகே, தேன் வராது, தேன் டு ஸ்டார்ட் வராது. இந்த இடத்துல என்ன வரும் நம்மளுக்கு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. பட் நோ சான்ஸ், வேற வழியே இல்லை, ஆனா அது ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல பட் அப்படிங்கிறது கரெக்டான யூசேஜ். ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சென்டென்சஸ் படிக்க தான் இந்த இடத்துல பட் வருங்கிறது நம்மளுக்கு புரியுது. டோன்ட் வரி, இந்த இடத்துல யூசேஜோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் யூ சி இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நிறைய பாக்குறப்ப உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைச்சிடும். ஓகே, மை பிரதர், இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் என்னன்னா மை பிரதர் ஹேஸ் நோ சான்ஸ் பட் டு ஸ்டார்ட் ஹிஸ் ஓன் பிசினஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸ்கூல் இஸ் நாட் ஒர்க்கிங் டுடே தட் தேர் இஸ் ஹெவி ரெயின். பார்த்தாலே இந்த தட் தப்புன்னு தெரியுது. என்ன வரும்? சின்ஸ் அப்படின்னு வரலாம். ஓகே, சின்ஸ் வரலாம். ஆர் வேற என்ன வரலாம்? ஆஸ் தேர் இஸ் ஹெவி ரெயின் வரலாம். ஓகே, எது வேணா வரலாம். பட் இந்த இடத்துல தட் தப்பு. ஸோ இந்த இடத்துல பி இஸ் த ராங் ஆப்ஷன். பி இஸ் அந்த பி பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல தான் மிஸ்டேக். தட் தான் தப்பு. ஓகே, இதர் சின்ஸ் வரலாம், இல்லைன்னா ஹேஸ் வரலாம். ஓகே, the school is not working today since there is heavy rain. இல்லைன்னா school is not working today as there is heavy rain. ஓகே, பேசிக்கலி இங்க சின்ஸ் தான் மோஸ்டா வரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஐ டோன்ட் நோ வெதர் ரோஹித் இஸ் ஈக்குவலி குட் ஆஸ் புனித். ஓகே, ஈக்குவலி குட் அப்படிங்கிறது ஜென்ரலா வராது. ஸோ குட் ஆஸ் அப்படின்னு வரும்போது ஜென்ரலா ஆஸ் குட் ஆஸ் அப்படின்னு வரும். ஆஸ் குட் ஆஸ், ஓகே, as well as இந்த மாதிரி ஒரு இடத்துல as வந்துச்சுன்னா as good as அந்த மாதிரி வந்துச்சுன்னா as தான் இந்த இடத்துலயும் வரும். அது ஒரு ஃப்ளோல நம்மளுக்கு அந்த சென்டென்ஸ்ல as well as good as அப்படிதான் வரும். ஓகே, ஸோ ஒன் திங் இஸ் as good as அதர் திங் தான் வரும், ஈக்குவலி குட் வராது. ஸோ இந்த இடத்துல as good as அதுதான் இந்த இடத்துல யூசேஜோட கரெக்டான ஆன்சர். ஸோ எப்படி சென்டென்ஸ்னா ஐ டோன்ட் நோ வெதர் ரோஹித் இஸ் as good as புனீத் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, so in the as usual second part of the sentence is mistake. Okay, so Sony will return on either Monday or Tuesday. On either nu varuma illa either on Monday nu varuma? Either on da varum. இந்த ஆர்டர் மட்டும் நம்ம மாத்திட்டோம்னா சரியா போயிடும். either on Monday or Tuesday. ஓகே, on either nu வராது. இது வந்து சென்டென்ஸ் படிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகே, either or கரெக்டா தான் இருக்கு, பட் இந்த ஆர்டர் மட்டும் தப்பா இருக்கு. இந்த இடத்துல வேர்டே தப்பு கிடையாது, ஆர்டர் மட்டும். ஓகே, so third part of the sentence is the error here. கண்டுபிடிச்சாச்சு, error finding நம்ம பண்ணியாச்சு. The man is not honest and not truthful. கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகே, நாட் ரெண்டு இடத்துல வரக்கூடாது. அப்படி வரப்போ ஒரு நாட்டை நீதராகவும் ஒரு நாட்டை நாராவும் மாற்றிடும். இப்ப படிச்சு பாருங்க, the man is neither honest nor truthful. So not இது ஞாபகம் வச்சுக்கோங்க. when you have not நீங்க அதை எப்படி மாத்தலாம்னா நீதர் நார் அப்படின்னு மாத்தலாம். இதுவும் இல்ல அதுவும் இல்ல, அந்த மாதிரி. சரியா? அதுதான் கரெக்டா இருக்கும் படிக்க. இப்ப பாருங்க, நீதர் ஹி ஸ்டடிஸ் ஆர் பர்ஃபார்ம்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ். ஆரா வரும். நீதர் வந்தா என்ன வரும்? கண்ணை மூடிட்டு சொல்லலாம், நார் தான் வரும். நீதர் ஹி ஸ்டடிஸ் நார் ஹி பர்ஃபார்ம்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ். ஓகே, இந்த இடத்துல நீதர் கரெக்டா கொடுத்துருக்காங்க, ஆனா நார்க்கு பதிலா ஆர் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை திருத்திட்டோம். ரைட்டா? ஸோ செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இஸ் த எரர். ஓகே, இந்த பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ பிளான் டு டேக் மை வெக்கேஷன், அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? டேஷ் இன் ஜூன், டேஷ் இன் ஜூலை. ஒன்னு ஜூலைல, ஒன்னு ஜூன்ல, அப்படி இல்லைன்னா ஜூலைல அப்படின்னு வரும்போது என்ன வரும்? ஈதர் ஆர். கரெக்டா? ஒன்னு இதுல இல்ல அதுல, ஒன்னு இது நடக்கும் இல்ல அது நடக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம கண்ணை மூடிட்டு ஈதர் ஆர் தான் நாம சூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா ஈதர் இன் ஜூன் ஆர் இன் ஜூலை. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒண்ணு இது நடக்கும் இல்ல அது நடக்கும் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம இது சூஸ் பண்ணுவோம். பெஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. டேஷ் ஐ எம் ஃபீலிங் ஹாப்பி, டேஷ் சேட் ஐ ட்ரை டு கீப் த பாசிட்டிவ் ஆட்டிடியூட். சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் நான் எப்பவுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருப்பேன், இப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஈதர் ஆர் வருமா அப்படின்னு படிச்சு போட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒன்னொன்னா. ஈதர் ஐ எம் ஃபீலிங் ஹாப்பி ஆர் சேட் I try to keep my positive attitude. ஓகே, இது ஒரு மாதிரி இருக்கு.
செகண்ட் இது பார்ப்போம். வெதர் ஐ எம் ஹாப்பி ஆர் ஐ எம் சேட். வெதர் தான் வரும் இந்த இடத்துல. ஓகே, வெதர் ஐ எம் ஹாப்பி ஆர் சேட். எப்பவுமே இந்த மாதிரி சென்டென்ஸ்ல வெதர் ஐ எம் ஹாப்பி ஆர் ஐ எம் சேட், ஐ ட்ரை டு கீப் த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டான யூசேஜ் என்னன்னா நம்மளுடைய வெதர் ஆர் தான். சரியா, வெதர் ஐ எம் ஹாப்பி ஆர் சேட். ஓகே, இது ஒரு ஸ்பெஷலான கேஸ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வெதர் ஐ எம் ஃபீலிங் ஹாப்பி, ஒன்னு இப்படி இருந்தாலும் சரி அப்படி இருந்தாலும் சரி. ஓகேவா, இப்போ ஒண்ணு இது பண்ணுவேன் இல்ல அது பண்ணுவேங்கிறது ஈதர். இப்படி இருந்தாலும் சரி அப்படி இருந்தாலும் சரின்னு வரப்போ ஒன்னு ஈதர் ஆர் வரும் இல்ல வெதர் ஆர் வரும். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எது கரெக்ட்னு நம்ம சூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இது நடந்தாலும் சரி அது நடந்தாலும் சரி நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது வெதர் ஆர் தான் கரெக்டான யூசேஜ். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, we can understand this. Dash only the chocolate is delicious, dash also it can be healthy. இத பாக்கும்போதே உங்களுக்கு தோணல not only but also னு. ஓகே, not only இது மட்டும் இல்ல அதுவும் தான். அந்த only கொடுக்கும்போதே நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு, only also லியே. so not only but also. ஓகே, சோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். சோ இந்த மீனிங் டோட்டலா படிச்சு பாத்தீங்கன்னா இங்க நாட் இங்க பட் போட்டப்போ அது மட்டும் இல்ல, நாட் அந்த டார்க் சாக்லேட் மட்டும் டெலிஷியஸா இல்ல. ஓகே, அந்த டெலிஷியஸா மட்டும் இல்ல, ஐம் சாரி, டார்க் சாக்லேட் வந்து டெலிஷியஸா மட்டும் இல்ல பட் அது ஹெல்த்தியாவும் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, அது டெலிஷியஸா மட்டும் இல்ல ஆனா அது ஹெல்த்தியா கூட இருக்கு. சோ ஒரு இது பத்தி சொல்லும் போது இது மட்டும் இல்ல அதுவும் தான் அப்படின்னு சொல்லும் போது நாட் ஒன்லி பட் ஆல்சோ வரும். இந்த இடத்துல ஆப்ஷன் நம்மளுக்கு டைரக்டாவே ஈஸியா கிடைச்சிருச்சு. dash I have salad for dinner, dash I can have ice cream for dessert. இந்த இடத்துல ஆப்ஷன் பாருங்க, if then போட்டு பாப்போமா. I have salad for dinner, டின்னருக்கு சாலட் சாப்பிடுவேன், இது ஒரு பார்ட்டை கொடுத்துருக்காங்க. டேஷ் எல்லாம் விட்டுருங்க, தனித்தனியா படிச்சு பார்ப்போம். I have salad for dinner. ஓகே, I can have ice cream for dessert, அது ஒரு பார்ட். ஐஸ்கிரீமை டெசர்ட்டுக்கு சாப்பிடுவேன், சாலடை டின்னருக்கு சாப்பிடுவேன். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது எதுவா இருக்கும்? இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒன்னொன்னா. if I have salad for dinner then I can have ice cream for dessert. இது கரெக்டா இருக்குமா? ஓகே, இதுதான் ஆக்சுவலி கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே, if I have salad for dinner then I can have ice cream for dessert. ஓகே, இது சாப்பிட்டேன்னா சாலடுக்கு நான் டின்னருக்கு சாலட் சாப்பிட்டேன்னா ஓகே டெசர்ட் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். இப்போ இது பண்ணேன்னா அது பண்ணுவேன் அப்படிங்கறத கரெக்டா சொல்றது. மற்ற எதுவுமே கரெக்ட் நேரத்துல கரெக்டா ஃபிட் ஆகாது. நீங்க அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்போ ஆப்ஷன்ஸ் இருக்கோ யூ கேன் யூஸ் த ட்ரிக் வென்எவர் யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன அந்த கன்ஜங்ஷன்ஸ் யூசேஜ் சென்டென்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எப்பெல்லாம் ஆப்ஷன் இருக்கோ அப்பெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். dash flowers dash trees grow during the warm weather. okay, fruitsum sorry flowers and trees வந்து they grow in warm weather. so இதுவும் வளரும் அதுவும் வளரும். so both flowers and trees. so கரெக்டா கண்ண மூடிட்டு எழுதிடலாம், இதுவும் வளரும் அதுவும் வளரும் சொல்றப்போ. இங்க எப்படி நம்மளுக்கு டைரக்டா கிடைச்சது? சரி, டைரக்டா நம்மளுக்கு both and நம்மளுக்கு சப்போஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா ஒன்னொன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். நாட் ஒன்லி ஃப்ளவர்ஸ் ஆர் ட்ரீஸா, தப்பா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. போத் ஃப்ளவர்ஸ் அண்ட் ட்ரீஸ் ரெண்டுமே வளரும். நம்மளுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் கிடைக்கிறது எதுல இருந்து நம்ம பார்க்கணும். நாட் ஃப்ளவர்ஸ் பட் ட்ரீஸ், ஸ்டில் ஃப்ளவர்ஸ் எட் ட்ரீஸ். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு போத் அண்ட் வரப்போ அதை மிஸ் பண்ணக்கூடாது. கரெக்டா த ஆன்சர் வில் பி போத் ஃப்ளவர்ஸ் and trees grow during warm weather. That's it, we have got the answer. dash do we enjoy summer vacation, dash we enjoy winter break. so நம்ம நீங்களே நியாயமா யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல நாம வந்து சம்மர் பிரேக்கை யூஸ் பண்ணுவோமா இல்ல வின்டர் பிரேக்கை யூஸ் பண்ணுவோமா? ரெண்டுத்தையும் தானே யூஸ் பண்ணுவோம். எஸ் ஆர் நோ? அப்படி ரெண்டுமே அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணணும்? அதை மட்டும் இல்ல இதையும் தான். அப்ப என்ன வரும்? நான் சொல்றதை பத்தி உங்களுக்கு மீனிங் கிடைச்சிருக்குமே. not only but also, not only do we enjoy the summer vacation but also, not only do we enjoy the summer vacation but also we enjoy the winter break. இது வந்து டைரக்டான ஒரு ஆன்சர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन, it's dash going to rain
டேஷ் ஸ்னோ டு நைட். ஒண்ணு மழை பெய்யும் இல்லைன்னா பனி அடிக்கும், ரெண்டுமே ஒன்னா நடக்காது. ஸோ இட் இஸ் ஈதர் கோயிங் டு ரெயின் ஆர், ஒண்ணு இது நடக்கும் அப்படி இல்லைன்னா அது நடக்கும். சரியா? அப்ப என்ன வரும் நம்மளுக்கு கண்ணை மூடிட்டு ஈதர் ஆர் தான் வரும். ஓகே, ஏன்னா ரெயினும் இந்த சென்டென்ஸ் படிக்கும்போது யோசிச்சு பாருங்க, மழையும் பனியும் ஒன்னா வருமா? வராது, பொதுவா வராது. ஸோ அப்படி இருக்கும்போது இது நடக்கும், அப்படி இல்லைன்னா அது நடக்கும். ஓகே, சேவரி ஃபிளேவர்ஸ் ஆர் டேஷ் ஸ்வீட் டேஷ் சோர். சேவரினா நம்மளுடைய மிக்சர்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு சேவரி, அது வந்து அதை பத்தி ஒரு சென்டென்ஸ். ஸ்வீட் சோர்னு. ஓகே, நீதர், இப்ப நம்ம ஒன்னொன்னா படிச்சு பார்ப்போம். ஆஃபன் ஸ்வீட் அண்ட் சோர், பொதுவா வந்து ஸ்வீட்டாவும் இருக்கும் சோராவும் இருக்கும். இது கரெக்டா இருக்கு சென்டென்ஸ் மீனிங். ஓகே, இருந்தாலும் நம்ம மற்ற ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். நீதர் ஸ்வீட் நார் சோர், சேவரிங்கிறது ஸ்வீட்டாவும் இருக்காது காரமாவும் இருக்காது, அது தப்பு இல்லையா? நம்ம லாஜிக்கலி படிக்கும் போது சிலதுக்குலாம் நமக்கு மீனிங் கிடைச்சிரும். ஸோ போத் ஸ்வீட் அண்ட் சோர், எப்படி ஒரே இது ஸ்வீட்டாவும் இருக்கும் காரமாவும் இருக்கும்? அப்படி இருக்காது. ஸோ நம்ம லாஜிக்கா படிச்சு பார்த்தா இதுதான் நம்மளுக்கு இருக்கிறதுல ஈஸியான கொஸ்டின் நினைக்கிறேன். நம்மளால ஈஸியா விஷுவலைஸ் பண்ண முடியும். மிக்சர் வந்து நம்மளோட மிக்சர் வந்து எப்படி இருக்கும்? ஒண்ணு ஸ்வீட்டா இருக்கும், பொதுவா ஸ்வீட்டாவும் இருக்கும் காரமும் பொதுவா. ஓகே, ஆஃபன் அப்படிங்கிறது இந்த இடத்துல கரெக்டான ஆப்ஷன் வரும். ஏன்னா இருக்கிற ஆப்ஷன்லயே பெஸ்டான ஒரு சாய்ஸ் இதுதான், ஆஃபன் ஸ்வீட் அண்ட் சோர். ஓகே, பொதுவா ஸ்வீட்டாவும் கிடைக்கும் காரமாவும் இருக்கும். ஓகே, ஸோ ஆஃபன் ஸ்வீட் அண்ட் சோர். ஆஃபன் அண்ட்ன்ற இந்த பேர் நம்ம பார்த்தது இல்லை இது வரைக்கும் கன்ஜங்ஷன்ல, பட் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அதாவது இந்த இடத்துல இதுதான் ஆன்சர்னு நம்ம சொல்றதுக்கான மெயினான இது என்னன்னா, இருக்கிறது ஆப்ஷன்ஸ்ல இது பெஸ்ட் நம்ம பார்த்தோம், அவ்வளவுதான். நீதர் நார் வராது, போத் அண்ட் வராது, ஆஸ் நாட் பார்த்தாலே வராது. ஸோ ஆஃப் அண்ட் அண்ட்ங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனா நம்மளுக்கு செட் ஆகுதான்னு பார்ப்போம். செட் ஆச்சு, எஸ், இட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ டெஃபினெட்லி வி வில் கோ வித் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நதியா டசன்ட் லைக் டு டிரைவ் டேஷ், ஷீ டேக்ஸ் த பஸ் எவ்ரிவேர். அவளுக்கு நதியாக்கு டிரைவ் பண்ண பிடிக்காது, அதனால ஓகே அவன் பஸ் எடுத்துட்டு போவா. அதனால் நீங்களே யோசிச்சு பாருங்க, அதனால் வரும்போது பிகாஸ் வரும், ஆனா பிகாஸ் ஆப்ஷன்ல இல்ல. ஓகே, பட் அதுக்கு தகுந்த மாதிரி அதனால் மீனிங் கொடுக்குற ஏதாவது இருக்கா? பட் வந்து அதனால் கிடையாது, எட்டும் அதனால் கிடையாது. ஓகே, ஆஸ் அதனாலா இல்ல, சோ போட்டு பார்ப்போமா? பர்பஸ். சோ இந்த இடத்துல அதனாலுங்கிற இந்த மீனிங் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு எது வருதுன்னு நம்ம பாக்குறோம். புரிஞ்சுதா? இந்த இடத்துல சோ வந்து ஒரு ஸ்பெஷலானது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம மீனிங்கை புரிஞ்சு பார்ப்போம். நதியா டசன்ட் லைக் டு டிரைவ், அதனால she takes the bus everywhere. So because அந்த இடத்துல சோ, அந்த அதனால் அப்படிங்கிற அந்த மீனிங்கை கரெக்டா நம்மளுக்கு சொல்லக்கூடிய அந்த வேர்டு வந்து சோ தான். So we get the answer as so. Our trip to the museum was interesting dash there were several artifact display. எங்களுடைய மியூசியம் ட்ரிப் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓகே, dash there were several artifacts, new artifacts on the display. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன் எது இருக்குன்னு பார்ப்போம். பட்ங்கிறது நெகட்டிவா இருக்கும்போது வரும், ரெண்டுமே பாசிட்டிவா தான் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, நிறைய புதுசா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல வந்து எங்களோட ட்ரிப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல வந்து தேர் வேர் செவரல் நியூ ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆன் டிஸ்பிளேன்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் ஒரு புதுசான ஒரு நல்ல விஷயம், பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ அதுக்கு பட் வராது, ஃபார் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன் வரும். ஏன்னா சப்போர்ட்டிங் த காஸ், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுக்கான ஒரு காஸ் தானே. ஏன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு? ஃபார் தேர் வேர் மெனி செவரல் நியூ ஆர்டிஃபேக்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபார் வரும். ஃபார்க்கு இது வரைக்கும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கல. ஃபார்ங்கிறது எப்போ வரும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்போர்ட்டிங் த சென்டென்ஸ், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி செகண்ட் பார்ட் இருக்கும்போது நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஏன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த மியூசியம் போறது? பிகாஸ் தேர் வேர் செவரல் ஆர்டிஃபேக்ட்ஸ். ஓகே, ஐ லவ் த கலர் ரெட் டேஷ் திஸ் ஷேட் சீம்ஸ் டு பிரைட். எனக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும், ஆனா இந்த கலர் ரொம்ப பிரைட்டா இருக்கு, ரொம்ப பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அப்ப என்ன வரும்? ஓகே, பட் வரணும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பட் வரணும், பட் இந்த இடத்துல பட் இல்ல. தேர்ஃபோர் வராது, நண்டலெஸ் வராது, இன்ஃபேக்ட் வராது, டிஸ்பைட் தட் அப்படிங்கிறது இருந்தாலும்னு அர்த்தம். இந்த இடத்துல பட் தான் வரணும். பட்டோட மீனிங் கொடுக்கறது எதுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். புரிஞ்சுதா? நம்ம பேசிக்கா என்ன பண்ணிட்டோம்னா இந்த சாப்டர்ல எந்த இடத்துல எந்த கன்ஜங்ஷன் வரும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சப்போஸ் அதே கன்ஜங்ஷன் ஆப்ஷன்ல இல்லைனாலும் அதே கன்ஜங்ஷனுடைய மீனிங் கொடுக்குற வேற ஒரு ஆப்ஷன் நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு நம்ம ட்ரெயின் ஆயிட்டோம். ஸோ பட்டுங்கிறது வரணும். ஆனாலும் அப்படிங்கிறதுக்கான மீனிங் எது கிடைக்குது? டிஸ்பைட் தட் தேர் வாஸ்
this shade seems to be little bright. So இதுதான் நம்மளுடைய ஆன்சரா இருக்கு. So I hope all of you are very clear with the chapter. So always this chapter is going to be very interesting, and நீங்க இன்னும் நிறைய practice பண்ண உங்களுக்கு இந்த chapter ரொம்ப ஃபன்னா இருக்கும், and you can learn a lot more. Okay, we come to the end of the session today. We will meet in the next session. So this is the bank PO and the clerk coaching class organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu.